ஒரு இ-காமர்ஸ்குள்ள வரும்பொழுது என்ன மிஸ்டேக்ஸ் ஒரு பிகினரா யூஸ்வலா பண்ணுவாங்க அண்ட் அதை எப்படி அவாய்ட் பண்றது? ஆட்ஸே ரன் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணலன்னா எஸ்பெஷலாக 2025 26 சர்வே பண்ண முடியாது. காம்படிஷன் ரொம்ப அதிகம். ஸோ நிறைய விமென்க்கு அவங்க தே வாண்டட் டு ஸ்டார்ட் சம்திங் ஆன் தேர் ஓன். ஒரு இ-காமர்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம்? ஸோ இல்லை, அவங்க நல்ல ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணாலே பெரிய விஷயம் தான். ஹேர் ஆயில்ஸ் வீட்டில் பாட்டி அரைக்கிறாங்க, சில பேர் சாஃப்ட் ஆயில்ஸ்லாம் வீட்டில் அப்பா அம்மாலாம் தைக்கிறாங்க அப்படின்லாம் காட்டுவாங்க. எல்லாமே ஸ்டோரி டெல்லிங் தான். நீங்கள் ஒழுங்கான ஸ்டோரியை கன்வே பண்ணீங்கன்னா உங்களோட ரூரல் ஏரியாவே நீங்கள் ஒரு ஆஃபீஸே போட்டுடலாம். E-commerce queen and she's working with top brands of India including Nayanthara's Divine Food and many other top celebrities. 60,000 plus people Indiaல அவங்க ட்ரெயின் பண்ணிருக்காங்க and also she has built a strong remote team. Let's welcome Nivetha Muralidharan. ஓகே, எனக்கு ஆக்சுவலாக மென்டரே கிடையாது. மேபி அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரியல. நான் நினச்சினா செஞ்சிருவேன். அதில் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க மாட்டேன். நிறைய பீப்புள் வெதர் இட் இஸ் கோச்சிங் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இல்லாட்டி இ-காமர்ஸ் ஆகட்டும், அவங்க ஒரு 35 இயர்ஸ் ஆயிருக்கும் 40 இயர்ஸ் ஆயிருக்கும் ஒரு ஜாப்ல இருப்பாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு ஓரளவுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஜாபை விட்டுருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு வருவாங்க. பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தே ஃபீல் ஸ்டக். வாட் டு யூ திங்க்? என்ன அவங்கள ஸ்டாப் பண்ணுது? எப்படி அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து போகலாம்? ஆல்வேஸ் அட்வைஸ் என்னன்னா, ஒரு 35-40 இயர்ஸ்ல இருக்கீங்கன்னா யூ வில் ஹேவ் அ கமிட்மெண்ட். ஒரு ஃபைனான்ஸ் வந்து கண்டிப்பா முக்கியம். ஃபேமிலி உங்க மேல டிபெண்டா இருக்காங்கன்ற பட்சத்துல அந்த ஒரே இதுல சைன் ஆஃப் பண்ணிட்டு பேப்பர் போட்டு அடுத்த மந்தே நம்ம பணக்காரன் ஆக போறது இல்லை. இ-காமர்ஸ்ல கண்டென்ட்ன்றது லைக் எப்படி நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவீங்க? எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டை நான் சேல் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம்ல போடுறோம் அதெல்லாம் ஓகே. லைக் ஸோ வாட் இஸ் டிரைவிங் யூ இச் அண்ட் எவ்ரிடே நிவேதா? லைக் எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப் ரெண்டுலையுமே நீங்க ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு லைக் வாட் இஸ் டிரைவிங் யூ? மேபி பேரோல் நினைக்கிறேன். வெல்கம் டு சரண் ஸ்டாக்ஸ். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு இ-காமர்ஸ் குவீன் அண்ட் ஷீ இஸ் ஒர்க்கிங் வித் டாப் பிராண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் Nayanthara's Divine Food and many other top celebrities. 60,000 plus people இந்தியாவில் அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க and also she has built a strong remote team. Let's welcome Nivetha Muralidharan. Hi Nivetha. Yeah, hi Saranya. Can you please tell us your story? நீங்கள் உங்களோட ஸ்டோரி யாரு, நீங்கள் யாருன்னு ஆடியன்ஸ் சொல்ல முடியுமா? ஷோர். ஸோ 2013 காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஹேண்ட்மேட் ஜுவல்லரி நிறையா பண்ணுவேன். அந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃப்லைனில் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் காலேஜ் படிக்கும் போதே. அதுக்கப்புறம் அந்த இயர் எண்டில் வந்துட்டு ஐ காட் காக்னிசன்ட் ஆஃபர். இங்கே கோயம்புத்தூரில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் பில்ட் பண்ணி வச்சிருந்த பிஸ்னஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது, சம்மாவும் நம்ம வந்து பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணணும், ஆனால் வந்து எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் பண்ணணும். அண்ட் எனக்கு அப்போ தெரிஞ்சது ஒரு ப்ராடக்ட் செல்லிங் மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கும் போது ஸோ 2013 இ-காமர்ஸ்லாம் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் மல்டிபிள் மார்க்கெட் பிளேசஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஷாப்க்ளூஸ் எல்லாத்தையும் ப்ராடக்ட் செல் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ என்னோட இ-காமர்ஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அரௌண்ட் 2020 என்னோட கோச்சிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கோவிட் டைம், எனக்கு அப்போ தான் குழந்தையும் பிறந்தது. அப்போ எல்லாரும் அந்த 99 199 நிறைய வெபினார் பண்ணலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி என்ன பண்ணுறாங்க நம்மளும் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் முன்னாடியே கோர்சஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன். எப்படி நீங்கள் அமேசானில் விற்கணுன்றதுலாம் கோர்ஸ் முன்னாடியே ரெடி பண்ணியிருந்தேன். சரி நம்ம இப்போ ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு 2020 கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பை நவ் 5 இயர்ஸில் வந்து 60,000 ப்ளஸ் பீப்புள் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். வெரி நைஸ். ஸோ நீங்கள் கோர்ஸ்லாம் ரெடி பண்ண அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? லைக் உங்களுக்கு ஏதாவது மென்டர் இருக்காங்களா, இல்லை நீங்களே எப்படி எந்த கைடன்ஸில் நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே, எனக்கு ஆக்சுவலாக மென்டரே கிடையாது. மேபி அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரியல. நான் நினச்சினா செஞ்சிருவேன். அதில் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க மாட்டேன். இன்ஃபேக்ட் இப்போ ஜூம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2020 தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வெபினார் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் கோச்சிங் மாடியூல்ஸ்லாம் அரௌண்ட் 2018-19 ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, அது வந்து நான் செல் பண்ணுறேன் அந்த மாதிரி. ஓகே நீங்கள் அமேசானில் ஆரம்பிக்கணும்னா இதை வாங்கிக்கோங்கன்ட்டு. பட் அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. நம்ம இப்போ சொல்லக்கூடிய VSL ஃபனல், வெபினார் ஃபனல்லாம் அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. பட் ஐ கெஸ் கோபால் கிருஷ்ணன் மட்டும் இந்த 99 rupees ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். நான் கார்பரேட் ட்ரைனிங்ஸ் பண்ணுவேன். ஓகே, நம்மளோட டிபெண்டன்சி இருக்கே, ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டா இந்த ரெக்கார்டிங் மாடலில் கொடுத்துடலாம், அவங்களே வந்து டீமை ட்ரெயின் பண்ணட்டும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். ஓகே, வெரி நைஸ். ஸோ எப்படி வந்து லைக் அதை பர்ஃபெக்டாக எடுத்து இப்போ 60,000 ப்ளஸ் பீப்புள் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க இந்த ஒரு 6 இயர்ஸ்லனா இட்ஸ் அ பிக் திங். ஸோ அது லைக் ஹவ் ஆர் யூ ஏபிள் டு டூ இட்? எப்படி நீங்கள் ஸ்கேல் பண்ணீங்க? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி ஸ்கேல் பண்ணீங்க? ஓகே, ஸ்டார்ட் பண்ண டைம் ரொம்ப பர்ஃபெக்டான டைம் நினைக்கிறேன், அந்த கோவிட் டைம். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஸ்டார்ட் பண்ணது வெபினார் மாடலில் தான். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது வீக் ஆன் வீக் ஃபஸ்ட் வீக் மட்டும் ஐ ஹேட் அ டார்கெட் 100 people நம்ம ட்ரெயின் பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ 100+ people ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அண்ட் நமக்கு ஆட்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பீப்புள் வராங்க. ஷோப் ரேஷியோ மோர் தென் 100 இருந்துச்சு. பட் இப்போலாம் அப்படி இருக்குமான்னு தெரியல. அப்போ இருந்தது. நான் ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணேன். பிபிடி கூட கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது. ஒழுங்காக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி சொன்னேன்.
பீப்புள் வந்து இவ்வளோ இருக்கா உள்ள, நீங்கள் நல்லா சொல்லித்தரங்களே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சா ஹானஸ்ட்டாக. பட் வெளியில் காட்டிக்கல, ஆனால் எனக்கு உள்ளே வந்துட்டு நமக்கு நல்லா சொல்லித்தர தெரியுமா அப்படின்னு இருந்துச்சு. அந்த ஸ்கேலை வந்து நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணேன்னா 1000 per week ஆக்கினேன். ஒரு வாரத்துக்கு 1000 people. ஏன்னா 1000 ஏன்னா ஜூமோட வெபினார் கெப்பாசிட்டி. அப்போ ஒரு ஷேர்டு ஜூம் வாங்குவோம், அதில் 1000 people வரைக்கும் அலோடு. ஸோ 1000 வர முடியும். நமக்கு 1000 people என்ரோல் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி 850 to 900 people வருவாங்கன்ட்டு. ஸோ வீக் ஆன் வீக் 1000 people ட்ரெயின் பண்ண. ஐ திங்க் ஐ டிட் ஃபார் கண்டினியூஸ் 2.5 years அந்த வெபினார் இதில். அதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக ஐ ஸ்டார்டட் மூவிங் இன் டு அதர் ஃபனல்ஸ். ஸோ அந்த 2 yearsல தான் ஐ டிட் மெஜாரிட்டி ஆஃப் தி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். நிறைய ட்ரெயின் பண்ணுறது, நிறைய குட்டி குட்டியான செஷன்ஸ் போடுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். வெரி நைஸ். ஸோ இப்போ நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு லைக் யூ ஆர் ரன்னிங் ஆல்சோ யுவர் ஏஜென்சி, கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ உங்களோட ஏஜென்சியில் நீங்கள் எப்படி பிராண்ட்ஸ் எப்படி எடுத்து பண்ணுவீங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணுவீங்க, லைக் வாட் இஸ் யுவர் வாட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி? ஓகே, ஏஜென்சி வந்து வி ஆர் டூயிங் ஃப்ரம் 2017. ஸோ அப்போலேருந்து எனக்கு என்னென்னா, இப்போ ஒரு அமேசானில் ஒரு பிராண்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணோம். இப்பயும் போயிட்டுருக்கு. பட் மெஜாரிட்டி வி ஃபோக்கஸ் ஆன் அமேசான் பிபிசின்னு சொல்லுவோம். லைக் மார்க்கெட்டிங் சிம்பிளாக சொல்ல போனால், ஒருத்தங்க அமேசானில் ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, அமேசானில் உங்களுக்கு ஆட்ஸ் ரன் பண்ண தெரியலன்னா வி வில் கைட். ஸோ அப்படி தான் வந்து இந்த டாப் பிராண்ட், செலிபிரிட்டி பிராண்ட்ஸ்லாம் வந்து தே வில் ஹேவ் அ பிராண்ட், அவங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்கும். அமேசானில் லிஸ்ட் பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க. இல்லை லிஸ்ட் பண்ண தாண்டி நீங்கள் வந்து எஸ்இஓ பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி செலக்ட் ஸ்பெசிஃபிக் பிராண்ட், ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ். அந்த பிராண்ட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம வந்து அமேசானில் ஸ்கேல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டபுளாக ஸ்கேல் பண்ண ஹெல்ப் பண்ணுறோம். காட் இட். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து அமேசானில் லிஸ்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, நாம் அமேசானில் தனியாக ஆட்ஸ் ரன் பண்ணணும். எக்ஸாக்ட்லி, கரெக்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் அமேசானில் வச்சுட்டே இருந்துட்டு லைக் என்னோட வெப்சைட் ஆர்டரும் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம், லைக் ரெண்டும் பேரலாக எப்படி நான் வந்து பூஸ்ட் பண்ண முடியும்? நீங்கள் தனியாக வெப்சைட் ஆர்டர்ஸ் நீங்கள் தனியாக மெயின்டைன் பண்ணலாம். இல்லைனாலும் அமேசானில் எம்சிஎஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அமேசான் வேர்ஹவுஸில் நீங்கள் வச்சிடலாம். அமேசானில் வர ஆர்டர்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணலாம். நீங்கள் ஓன் வெப்சைட்லையோ இல்லை வேற எங்கேருந்தோ இன்ஸ்டாகிராமில் வர ஆர்டர்ஸ் கூட அமேசான் மூலமாக ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ பில்ட் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி சொல்லணும்னா, என்டையர் ஆட்டோமேஷன் பண்ணோன்னா கூட முன்னாடி வந்து ஓன் வெப்சைட்டில் அந்தளவுக்கு ஆட்டோமேட் பண்ண முடியாது. இப்போ ஷிப் ராக்கெட் அது மாதிரி நிறைய பேர் வேர் ஹவுஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஐ கெஸ் 30,000 to 40,000 per month சார்ஜ் பண்ணுவாங்க, விச் இஸ் வெரி ஹியூஜ் அமௌண்ட். ஆனால் இப்போ இந்த அமேசான் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்கொயர் ஃபீட்டோ எவ்வளோ கியூபிக் ஃபீட் ஆகுதோ அதுக்கு தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்லாம் இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இ-காமர்ஸ்லேயே வந்துருச்சு. ஆல்ரைட். இப்போ எனக்கு நிறைய கொஷின்ஸ் என்ன வருது அப்படின்னா, லைக் நிறைய பீப்புள் வெதர் இட் இஸ் கோச்சிங் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இல்லாட்டி இ-காமர்ஸ் ஆகட்டும், நிறைய பேருக்கு லைக் அவங்க ஒரு 35 years ஆயிருக்கும், 40 years ஆயிருக்கும் ஒரு ஜாப்ல இருப்பாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு ஓரளவுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஜாபை விட்டுருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு வருவாங்க. பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தே ஃபீல் ஸ்டக். ஸோ அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து போறதுக்கு லைக் வாட் டு யூ திங்க், என்ன அவங்கள ஸ்டாப் பண்ணுது, எப்படி அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து போகலாம்? ஸோ ஒன்று வந்து ஃபியர் தான், ஃபெயில் ஆகிடுவோமோன்ற ஃபியர். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே ஐ ஸ்டார்டட் at 20 or 21. அப்போ அந்த இளம் கன்று பயம் அறியாதுன்னு ஒரு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ எதுவுமே தெரியாது, நம்மகிட்ட டேட்டாவே இல்லை. இப்போ ஒருவேளை எனக்கு இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு ஜாப்ல இருக்கேன், செக்யூர்டான ஜாபு, விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா பயந்துருப்பேன். ஏன்னா நமக்கு ஃபியூச்சர் தெரியும். ஓகே, அடுத்த குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கான ஸ்டடீஸ் அந்த கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும்ல, இயர்லி நமக்கு இவ்வளோ தேவைன்ட்டு. நான் குவிட் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ஏதோ சேலரி வருது, செலவழிக்கிறோம், வீட்டுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் தெரியாது, ஒரு கல்யாணம் பண்ணோன்னா என்ன எக்ஸ்பென்ஸ்ன்னு தெரியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்து அது ஸ்கூலில் சேர்க்கணுமே, அந்த எந்த ஒரு தாட் ப்ராசஸுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன நினைக்கிறேன், டூ மச் ஆஃப் டேட்டா கன்சம்ஷன். நிறைய டேட்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பயம் வரும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் நம்ம ஃப்ளைட்டில் போனால் இவ்வளோ பேர் இறக்குறாங்க, இதெல்லாம் படித்தோன்னா ஃப்ளைட்லேயே போக முடியாது. ஸோ ஒரு விஷயம் பண்ணோன்னா கண்டிப்பாக ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ண வேணாம்னு சொல்ல, டீப்பாக ஸ்டடி பண்ணுறது ஃபஸ்ட்டு தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், நான் எதாவது பண்ணணும் ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ண மாட்டேன். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட் பேசுகிறோம், ரொம்ப டீப்பாக எத்தனை பாட்காஸ்ட் இது வரைக்கும் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சக்ஸஸ் ரேஷியோலாம் படித்தா பயந்துருவோம், பண்ணி பார்த்துடலாம். ஸோ அந்த வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரு, அதெல்லாம் தான் டூ மச் ஆஃப் டேட்டா. இன்னொன்று வந்துட்டு என்னோட ஆல்வேஸ் அட்வைஸ் என்னன்னா, ஒரு 35-40 yearsல இருக்கீங்கன்னா யூ வில் ஹேவ் அ கமிட்மெண்ட். ஒரு ஃபைனான்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஃபேமிலி உங்கள் மேலே டிபெண்ட்டாக இருக்காங்கன்ற பட்சத்தில் அந்த ஒரே இதில் சைன் ஆஃப் பண்ணிட்டு பேப்பர் போட்டு அடுத்த மந்தே நம்ம பணக்காரன் ஆக போகிறது இல்லை. ஸோ பி அட் யுவர் ஜாப். நீங்கள் ஜாப்ல இருந்து என்ன கண்டினியூ பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதை ஸ்கேல் பண்ணலாம். மேபி நிறைய கான்ட்ரரி தாட்ஸ் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க பிஸ்னஸ் பிளட்ல ஓடணும், யூ ஹேவ் டு பிரீத் ஆன் இட். அதெல்லாம் ஓகே தான், பட் ஃபைனான்ஸ் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் இனிஷியலாக ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குவேன். வாங்கும்போது ப்ராடக்ட்ஸ்க்கு பைசா ரொட்டேஷனில் வராதில்ல, இல்லைன்னா சம்பளத்தை எடுத்து போட்டுக்கலான்னு ஒரு
அதுவே வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இதுன்னு நினைக்கிறேன், ஒரு ஃபீல். இல்லைன்னா என்ன சம்பளம் தான் இருக்குல்ல அப்படின்னு. அந்த சம்பளமும் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகிடுவீங்க. அப்போ ஃபெயிலியர் வரும்போது, லைட்டாக ஃபெயிலியர் வந்தாலே பயம் வந்துடும். ஸோ திருப்பியும் அடுத்த வேலை சர்ச் பண்ணலாமான்னு தோணும். ஸோ ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கிற பட்சத்தில் ரிஸ்க் எடுக்கலாம், இல்லைனா ப்ளீஸ் கண்டினியூ ஜாப். கரெக்டு. ஸோ அது என்னால் ரெசனேட் பண்ண முடியுது. பிகாஸ் நானும் முடிச்சோன்னே இன்ஃபோசிஸ் ஜாயின் பண்ணிவிட்டு லைக் 10 monthsல லைக் ஐ குவிட் மை ஜாப். அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு ஃபேமிலியில் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம எந்த கால்குலேஷனும் பண்ண மாட்டோம். அண்ட் இன்ஃபோசிஸ் குவிட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக லைக் அப்புறம் மேரேஜ் ஆச்சு, லைக் குழந்தை அப்படின்னு போச்சு. அப்புறம் ஒரு லெக்சர் ஜாப்ல ஜாயின் பண்ணேன். 3 to 4 months அதுக்கு மேலே நமக்கு அது செட் ஆகாதுன்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் வென் ஐ தாட் நமக்கு வந்து ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா மேபி நான் பயந்துருக்கலாம். அப்போ டக்குன்னு எடுத்து குயிக்காக டெசிஷன் எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடிஞ்சது அப்படின்றது. இதை விட்டு இது இன்னொன்று வர்றதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி விமன் ஆகட்டும், இல்லை நான் மெயினாக விமன் ஃபோக்கஸ் பண்ணி அதை மைண்டில் இருக்கிறனாலே என்னமோ தெரியல, அது பட் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறேன். இதை விட்டுட்டு நம்ம அடுத்தது வர்றதுக்கு ஒரு வேலிடேஷன், ஃபேமிலியில் என்ன நினைப்பாங்க என்ன அப்படின்றது நிறைய இதாக இருக்குது இல்லைங்களா? இல்லை, இதில் தான் 2 points ஆட் பண்ண விரும்புகிறேன். நான் ரொம்ப ஏர்லியாக இருந்தாலும் எனக்கு இந்த வேலிடேஷனே தெரியாது. உலகம் நம்மளை இப்படி தான் பார்க்குன்ற ஒரு யோசனை கூட கிடையாது. கரெக்ட். இன்ஃபேக்ட் நான் இப்போ கூட சில ஒர்க்ஸ் நான் செய்வேன் ஆக்சுவலாக. ஸோ எங்கள் வீட்டில், ஃபேமிலி சர்க்கிள், ஈவன் ஆஃபீஸில் சொல்லுவாங்க இதே நீங்கள் செய்கிறீங்கன்ட்டு. அந்த வேலிடேஷன்றதை நம்ம சின்ன வயசுலேருந்து பழகிருக்காங்கல்ல. ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகிறோன்னா நல்ல நகை போட்டு போகணும். ஏன் போடணும்? ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என்னோட கல்யாணம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வருது. நான் இதே மாதிரி சிம்பிளாக ஒரு குர்த்தி போட்டு போனேன். எங்கள் மாமியார் பார்த்து ஸ்டாக் ஆனவங்க தான். எனக்கு தெரியல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ நினச்சேன் நல்ல விஷயம், எனக்கு அதெல்லாம் தெரியல. ஸோ அதான் சொல்ல, நிறைய விஷயம் தெரிஞ்சிக்காம இருக்கிறதே நல்லது, ரொம்ப நல்லது. அந்த 20s எனக்கு அது ஒரு இது பாசிட்டிவ். நீங்கள் இன்னொரு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது, ஒரு மென்னுக்கும் உமனுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ உமனுக்கு ஐ ஃபீல் ஜாப் இஸ் அன் ஆப்ஷன். நான் போகலனாலும் என்னோட கடமை இல்லை, அது வந்து முக்கியமான கடமை இல்லை, நோ வில் கம் அண்ட் குவெஸ்சன் ப்ரையாரிட்டி இல்லை. ஆனால் ஒரு ஆண் ஜாப் விடும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, அது ஃபேமிலி கொடுக்கலனாலும் சோஷியல் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ எனக்கு அதுவுமே ஒரு பாசிட்டிவா இருந்தது. நமக்கு ஒரு டைம் பிரேக்ஸ் இல்லாமல் நமக்கு வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் டு இட்ல. ஒரு பிரெக்னன்சி பிரேக் வரும், நமக்கு தெரியும் அந்த பிரேக் வருது, ஸ்ட்ரெஸ் தான் நான் இல்லைன்னு சொல்ல, அதுல ஒரு சின்ன சந்தோஷமும் இருக்கு. எக்ஸாக்ட்லி, அடுத்த 6 மாசத்துக்கு எவனோ நம்மளை கேள்வி கேட்க மாட்டான்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த பிரேக் வந்து மென்னுக்கு இல்லை. ஸோ இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு, ஸோ நீங்கள் பை த டைம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? நான் வந்து சிங்கிளாக இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணது, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் அந்த டைம் இப்போ எவ்வளோ நீங்கள் குழந்தை லைக் வாட் வாஸ் யுவர் சிச்சுவேஷன்? நீங்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, டீம் மெம்பர்ஸ் எவ்வளோ இருந்தாங்க, அண்ட் ஹவு டிட் யூ மேனேஜ்? ஸோ ஆக்சுவலாக அந்த கோவிட் டைமில் தான் வந்து எனக்கு வந்து அப்போ தான் ரியாலிட்டி புரிஞ்சுது. நம்ம மணிலாம் மேக் பண்ணோம், ஆனால் டீமே பில் பண்ணல. ஸோ ஏன்னா குழந்தை பிறந்தோம், நான் ரெஸ்ட் எடுத்தேன். என்னோட எல்லா கிளைண்ட்ஸுக்கும் வந்துட்டு இது மாதிரி எனக்கு டியூ டேட் இத்தனை குழந்தை பிறக்க போகுது, ஸோ உங்கள் ப்ராஜெக்டை 3 months நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம இவ்வளோ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், பட் நம்ம ஒரு டீமே பில்ட் பண்ணலன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைக்கு அப்புறம் எடுத்த டிசிஷன், நம்ம டீம் பில்ட் பண்ணுறோம். ஸோ குழந்தை பிறந்ததுல இந்த ஒரு 1 year நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 yearல ஸ்டார்டட் பில்டிங் ரிமோட் டீம் என்டையராகவே. ஸோ நவ் வி ஆர் அரௌண்ட் 50+ persons. ஃபுல் டைம் 25+ இருக்காங்க. அண்ட் முன்னாடி நான் ட்ரை பண்ணேன் கோவிடுக்கு முன்னாடி, அது ஆனால் ரெஸ்பான்ஸ் வரலைன்னா, ரிமோட்ன்ற வார்த்தைலாம் அப்போ கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா கிடையாது, ஃப்ரீலான்சர் தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ அண்ட் இப்போ வந்து இப்போ ஐ எம் ஏபிள் டு பிரிங் ஆல் த ஸ்ட்ரக்சர். ஸோ ரிமோட் டீமில் வந்து பேரோல் சிஸ்டம், உங்களுக்கு இன்சூரன்ஸு, பிஎஃப் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ நோ ஒன் கேன் சே இட்ஸ் ஜஸ்ட் அ டீம். கரெக்ட். இது வந்து எப்படியும் நீங்கள் ஃபிசிக்கல் ஆஃபீஸ் இருக்கோ அதே மாதிரி இருக்குது. அண்ட் அந்த கோவிட்ல இதெல்லாம் தான் எனக்கு லேர்னிங்ஸ் ஆனது. மற்ற கார்பரேட்ஸ் போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்மள மாதிரி பீப்புளுக்கு வந்து பீப்புள் மைண்ட் செட் மாற வச்சிருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக நிறைய விமன் வந்து என்கிட்ட வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, லைக் வித் ரெஸ்பெக்ட் டு கோச்சிங் கேட்டாங்கன்னா, லைக் ஐ கேன் ஹெல்ப். ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அவங்கள்ட்ட என்ன கேட்பேன் அப்படின்னா, சரி ஓகே உங்களோட எக்ஸ்பர்டைஸ் என்ன, இவ்வளோ இயர்ஸில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, ஸோ அது பேஸ்ட் ஆன் தட் எக்ஸ்பர்டைஸ் மேபி லைக் அவங்கக்கிட்ட நிறைய பேர் மோட்டிவேஷனுக்காக வரலாம், இல்லை அவங்க ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் செட்டில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு டிசைனிங்கில் இருக்கலாம், ஒரு கோடிங்கில் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பேஸ்ட் ஆன் தட் அதை எப்படி டிஜிட்டல் கோச்சிங்காக எடுத்துகிட்டு போக முடியும், எப்படி டீச் பண்ண முடியும், எப்படி அவங்க ஜாபை சேஃபாக குவிட் பண்ணிட்டு வர முடியும். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ யூஸ் டு ஹெல்ப் பீப்புள். பட் சிலருக்கு வந்து அந்த கோச்சிங் எல்லாருக்குமே செட் ஆகாது. நான் வந்து இல்லை ப்ராடக்ட் ஓரியன்டாக பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் லைக் ஐ எம் நாட் ஏபிள் டு ஹெல்ப். ஸோ அவங்களுக்கு அவங்க எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் இருக்காங்க, ஷீஸ் ஃப்ரம் திருப்பூர்.
ஷி ஹஸ் காட் வெரி குட் கான்டாக்ட்ஸ். அவங்களுக்கு மேனுஃபேக்சரர்ஸ் இது எல்லாமே தெரியும். நான் இந்த ப்ராடக்ட் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது, இந்த கான்டாக்ட்ஸ்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் இது அடுத்த ஸ்டேஜ்க்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது இ-காமர்ஸில் எப்படி பண்ணலாம்? ஆஸ் அ பிகினராக லைக் ஹவு ஷுட் தே ஸ்டார்ட் தேர் இ-காமர்ஸ் பிஸ்னஸ்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி சில பேர்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஃபேமிலி பிஸ்னஸ், நான் செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஃபேமிலி பிஸ்னஸை அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகலாம். ஏன் அப்படின்னா அந்த இன்வென்ட்ரி ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கும். இப்போ திருப்பூரில் அப்படின்னாங்கன்னா அவங்க ஆல்ரெடி இன்வென்ட்ரி இருக்கும், இன்வென்ட்ரிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. பட் சில பேர் எதுவுமே இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அட்வைஸே டோன்ட் லவ் யோர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைனா இந்த ரீசனிங் வரும், என் அங்கிள் அதை பண்ணுறாரு, ஆன்ட்டி இதை பண்ணுறாங்க, நான் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுற போது தான் ப்ராப்ளம் வருது. ஸோ டிமாண்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் அடுத்த லெவலில் ஸ்கேல் பண்ண முடியும். அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அதே மாதிரி இ-காமர்ஸ் வந்து இன்னைக்கு போட்டு நாளைக்கு பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம கோச்சிங்கில் கூட வந்துட்டு இந்த வீக்கில் நான் இவ்வளோ ரூபா மார்க்கெட்டிங்கில் போட்டேன், எனக்கு இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, ரேசர் பே சார்ஜஸோ இன்ஸ்டமோஜோ சார்ஜஸ் போக இவ்வளோன்னு நம்மளால போட முடியும். இ-காமர்ஸ் இஸ் நாட் லைக் தட். அது வந்து ஒரு 1 to 2 years கண்டிப்பாக ஆகும். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் அனுப்புவோம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், கொரியர் ரிட்டர்ன் வரலாம். ஸோ அந்த வெயிட்டிங் டைம், அதாவது இப்போ இருக்கிற மைண்ட் செட் மேபி எனக்கு நிறைய பேர் அப்படி தான் வராங்க. டக்குன்னு ப்ராஃபிட் பார்க்கணும், எப்படி போட்ட மாதிரி கேட்குறாங்க. இந்த 1 லட்சம் நான் இன்னைக்கு போடுறேன், 3 மாசத்துல எவ்வளோ ஆகும், அது எவ்வளோ லட்சம் ஆகும், அப்படிலாம் ஆகாது. வி ஆர் பில்டிங் அ பிராண்ட். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எந்தெந்த இடத்துலலாம் பண்ணுறோம், ஈவன் இ-காமர்ஸ்லேயும் அப்படி தான். ஆஃப்லைன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேயும் என்னென்ன மார்க்கெட் பிளேஸில் இருக்கும், இன்ஸ்டாவில் இருக்கோமா, ஓன் வெப்சைட்டில் இருக்கோமா, என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறோம் முக்கியம். ஸோ அந்த மைண்ட் செட் ஒன்று வந்து லாங் டேர்ம் ஆகும். இன்னொன்று வந்துட்டு நான் எந்த ப்ராடக்ட்ஸ்னாலும் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடியாக இருக்கேன்ற ஒரு தாட் ப்ராசஸ். இன்னொன்று கண்டிப்பாக மணி. ஏன்னா ப்ராடக்ட் பிஸ்னஸ் எல்லாமே, சர்வீஸ் பிஸ்னஸ் வேறு. இப்போ எக்ஸாம்பிள் கோச்சிங்க்கும் மணி வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒருவேளை ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மணி வேண்டாம். எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, நான் ஒரு வீடியோ எடிட்டர் அப்படின்னா நான் எடிட் பண்ணி அப்ரோச் பண்ணிடலாம், என் கீழே ஒரு 4 ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணிடலாம். வித்தவுட் மணி நம்ம ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் when it comes to e-commerce, money is very important. ஸோ அவங்க ஃபைனான்ஷியலாக ஓகேவாக இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ they have to start with selecting good products. அதுக்கான நல்ல சப்ளைஸை ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு பக்காவான ஃபோட்டோ ஷூட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை ஓன் வெப்சைட்டில் பண்ணி மார்க்கெட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரப்போகுது. ஸோ லைன் ரொம்ப சிம்பிள் தான், சொல்கிறது ஈஸி தான். ஆனால் அந்த இனிஷியல் ஸ்டெப்ஸில் அவங்க அந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். காட் இட். ஸோ இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹை காம்படிஷன் இருக்குது, சர்ச் வால்யூம் எப்படி இருக்குது, இப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ், டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? டூல்ஸ் வந்து இப்போ ஜங்கிள் ஸ்காட், ஹீலியம், இந்த 2 டூல் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஒரு ஷாப்பிஃபைல ஒருத்தர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாரு நம்மளால எடுக்க முடியாது ஆஸ் பர் மை நாலேஜ். ஆனால் வந்து இப்போ அமேசானில் உங்களோட காம்படிட்டிவ் பிராண்ட் எவ்வளோ பண்ணுறாங்க, இல்லைனா அமேசான்லேயே இப்போ ஹோம் அண்ட் கிச்சனில் நம்பர் 1 ப்ராடக்ட் என்ன, அது எவ்வளோ மந்த்லி சேல்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ யூனிட்ஸ் விற்குது, அது எங்கே இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்படி ஸ்டடி பண்ணும்போது இதெல்லாம் ஓகேப்பா, காம்படிட்டிவான ப்ராடக்ட் வேண்டாம், எது டிமாண்டாக இருக்குது, எது வந்து லோ காம்படிஷனில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி கீவேர்ட்ஸ் கொண்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த டூல்ஸில். அதை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம பெஸ்ட் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணலாம். ஸோ அங்கே நம்ம அந்த ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம பண்ண முடியும். எஸ். அண்ட் ஸோ இது எவ்வளோ டைம் ஆகும் டு கெட், லைக் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம வந்து அது பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? கரெக்ட். பட் நீங்கள் எப்படி, நீங்கள் ஒரு கிளைண்ட், இப்போ நம்ம வந்து ஆன்போர்ட் பண்ணும்போது ஒரு கிளைண்ட்டை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம், ஃபஸ்ட்டு 3 months யூ ஷுட் பி ஓகே டு ஸ்பெண்ட் த மணி, பேர்ன் த மணி. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே ஆன்போர்ட் பண்ண உடனே ஃபஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. 3 months வந்து யூ ஷுட் பி ஓகே, அது எப்படி போகுதுன்ட்டு வந்து மெட்டாவும் டெஸ்ட் பண்ணணும், லேர்ன் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் தட் ஸோ அப்படிப்பட்ட கிளைண்ட் அண்ட் அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் மிஷன் இருக்குது அப்படின்னா தான் அந்த மாதிரி கிளைண்ட்டே நம்ம ஆன்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இ-காமர்ஸில் நீங்கள் ஒரு கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரியான கிளைண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆன்போர்ட் பண்ணுவீங்க? லைக் அவங்களுக்கு ஐ மீன் ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் இ-காமர்ஸ் அப்படின்னா உங்கள் ஏஜென்சிக்கு வந்து லைக் நீங்கள் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுறீங்க பீப்புள்? ஓகே, ஸோ மென்டர்ஷிப்பில் தான் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறோம். ஸோ அவங்ககிட்ட கிளியராக சொல்லுவோம், 6 months to 1 year எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஏதாவது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், அதெல்லாம் விதிவிலக்கு. ஸோ நான் வந்து நெகட்டிவாக தான் எப்பயுமே சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, நம்ம ரொம்ப பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஒரு கேஸ் நடந்துருச்சு, ஒரு மந்த்துக்கு ஒரு 10 lakhs பண்ணிட்டாங்கன்னா அது எல்லாராலும் பண்ண முடியாது. ஒரு மந்த்துக்கு ஒரு 30,000 to 60,000 தான் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே எங்கள் 1 lakh தான் இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்லணும்னா 6 months to 1 year எதிர்பார்க்காதீங்க. அந்த பிரேக் ஈவன் நம்ம கொண்டு வர பார்க்குறோம். 1 yearக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்ஸ் வரும். அண்ட் பிஸ்னஸ் ஸ்டேபிளாக ரன் பண்ணால் கண்டிப்பாக 2+ years ஆகும். ஸோ ஸ்டேபிள் அப்படின்னா ப்ராஃபிட் பார்க்கறது மட்டும் நமக்கு முக்கியம் இல்லைல்ல, இந்த போட்ட முதல்லாம் நம்ம எடுக்கணும். எடுத்து எனக்கு அந்த ரொட்டேஷனுக்கு வந்து ஓகே, அதுக்கு மேலே என்டையர் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து நான் இவ்வளோ % எடுத்தேன். நான் மொத்தமாக லாஸ்ட் இயர் வந்து 5 லட்சம் போட்டேன், எனக்கு எல்லாம் போய் எனக்கு ஒரு 10 lakhs வருதுன்றதுக்கெலாம் கண்டிப்பாக 2 years ஆகும்.
ப்ராஃபிட்ஸ் மந்த் ஆன் மந்த் ப்ராஃபிட்ஸ். இப்போ பிஎன்எல் ஒர்க் பண்ண ப்ராஃபிட் வரும், ஆனால் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம எடுக்கிற ஜிஎஸ்டி டாக்குமெண்ட்லேருந்து எல்லா கணக்கும் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் நான் எப்பயுமே சொல்லுவேன். ஸோ ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக 2 years கொடுங்க. 1 yearலேருந்து நீங்கள் ப்ராஃபிட் மந்த் ஆன் மந்த் பார்க்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ப்ரொவைடட் ப்ராடக்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா. ஓகேங்க. ஸோ ஒருத்தர் இ-காமர்ஸ்குள்ள வரக்கு மினிமல் ரெக்குயர்மெண்ட் என்னவா இருக்கும்? ரெண்டு தான். ஒன்று வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி 2+ lakhs. ஏன்னா அது இல்லை அப்படின்ற போது நம்மளால ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியாது, ஏன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ். இன்னொன்று ப்ராப்பர் மைண்ட் செட். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ் கிடையாது, இது வந்து ரொம்ப ஒரு லாங் டேர்ம். அண்ட் இ-காமர்ஸ் வந்து இப்போ குயிக் காமர்ஸாக மாறி இருக்கு. இன்ஃபேக்ட் நானே வந்து சில ப்ராடக்ட்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக தான் Blinkit லிஸ்ட் பண்ணேன். ஏன்னா லிஸ்ட் பண்ணோடனே ஆர்டர் வருது, ஏன்னா அங்கே இருக்கிற வேவ் லென்த் வேற, ஆனால் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கு, அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ இ-காமர்ஸ்ல இருக்கும். அடுத்து குயிக் காமர்ஸ் வந்தால் ஜம்ப் ஆக ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு புதுசாக ஏதாவது வரலாம், என்னன்னு எனக்கு தெரியல, விஆர்ல ஏதாவது ஒன்று அதை பண்ணுறோம் இதை பண்ணோன்னு வரும். அப்படி வரும்போது நம்ம அடாப்ட் ஆக ரெடியாக இருக்கணும். ஸோ லாங் டேர்மாக நம்ம பில்ட் பண்ணுறது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட். ஓகே. எப்படி இப்போ ஒரு கெலாக்ஸ் பிராண்ட் இருந்துச்சு, ஆஃப்லைன்ல இருந்துச்சு, ஆன்லைன்ல வந்தாலும் இப்போ அந்த ப்ராடக்ட் இருக்கு. அவங்க பிராண்ட் பில்ட் பண்ணாங்க. அது ஆஃப்லைனா ஆன்லைன்றது டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் தான். ஸோ நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு D2Cனே வச்சுப்போம். நம்ம ஆன்லைன்ல வரும், இ-காமர்ஸ்ல வரும், ஓன் வெப்சைட்ல வரும், அடுத்து குயிக் காமர்ஸ் வருது. வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதை மிஸ் அவுட் பண்ணாம நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகணும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் அவங்களுக்கு இருக்கணும். ஓகே. ஸோ நிறைய ஆடியன்ஸ்க்கு இந்த இ-காமர்ஸ்க்கு குயிக் காமர்ஸ்க்கு நிறைய டவுட் இருக்கும், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? ஓகே. இ-காமர்ஸ்னா ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம், எங்கே வேணா வரலாம். குயிக் காமர்ஸ்னா நம்ம சுற்று இடத்துல ஒரு 10 kilometerலேருந்து வரும். இட் இஸ் மேனேஜ் பை சம் டார்க் ஸ்டோர்ஸ். இன்ஸ்டாமார்ட்லாம் வரும். இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ Blinkit இருக்குன்னா Blinkitக்கு ஒரு ஆள் ப்ராடக்ட்ஸ் அனுப்புவோம், அவங்க ஒரு 4 டார்க் ஸ்டோரில் பிரித்து வச்சிருவாங்க. அந்த சுற்று இடத்துல உள்ள சர்க்கிளுக்கு மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் தெரியும். ஓகே. நீங்க வேற ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில ஒரு 20 ஸ்டோர் இருக்குன்னு வைங்களேன், நான் வந்து இந்த ஏரியால ஸ்டோர் பண்ணேன்னா இங்கே தான் தெரியும், பக்கத்து ஏரியால தெரியாது. அப்ப அந்த ஏரியாவோட நீடை பொறுத்து நம்ம வந்து ஸ்டடி மாறும். அண்ட் இப்போ நிறைய ரிப்போர்ட்ஸும் அதுல வந்துருச்சு ஆக்சுவலா. ஆனா இ-காமர்ஸ் அப்படி கிடையாது, எந்த பின்கோடு போட்டாலும் வரும். டெலிவரி டேட் மாறப்போகுது, 4 to 5 days, 5 to 6 days. அதனால குயிக் காமர்ஸோட ப்ராடக்டோட ஐடியேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட். இ-காமர்ஸ் வந்து நான் பொறுத்திருந்து ஒரு வாங்கக்கூடிய ஒரு பொருள். நான் குயிக் காமர்ஸ்ல ஏன் பொருள் வாங்க போறேன்? இப்போ வந்து ஆப்வியஸ்லி கிராசரி வாங்குறாங்க, ஒரு குழந்தைக்கு ஒரு திடீர்னு பர்த்டே வந்துருச்சு, நான் கிளம்பணும், நான் வாங்க மறந்துட்டேன், கிஃப்ட்னு போட்டால் வரணும். ஸோ இந்த மாதிரி தாட் ப்ராசஸில் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் நம்ம குயிக் காமர்ஸில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக. ஓகே. ஸோ க்ரோசரிஸ் எல்லாம் குயிக் காமர்ஸில் வந்துச்சு, இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட குயிக் காமர்ஸில் வந்துச்சு. குயிக் காமர்ஸில் வந்துருச்சு. ஸோ டாய்ஸுமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ஐ திங்க் லக்கேஜஸ் எல்லாமே நிறையா வந்துச்சு. நம்ம ஊருக்கு போகிறோம், பொட்டி வாங்கினா 10 நிமிஷத்தில் வாங்கிடலாம். ஓகே. மேபி இது எப்படின்னா நான் எப்படி பார்க்குறேன்னா மைண்ட் செட்டில் அடுத்தடுத்து எல்லா ப்ராடக்ட்ஸும் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து அதை பழகிடுவோம். ஏன் வெயிட் பண்ணணும், நான் ஏன் 3 நாள் வெயிட் பண்ணணும், நான் இப்பயே போடுறேன் வரட்டுமே அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸில் மேபி டவுன் த லைன் நம்ம ட்வீன் ஆகிடுவோம். இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸும் அதுக்கு அடாப்ட் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். காட் இட். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய இ-காமர்ஸ் பற்றி பேசிட்டோம். உங்களுடைய கோச்சிங் ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? லைக் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? லைக் வாட் இஸ் யுவர் ஃபனல்? எப்படி கோச் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட கோச்சிங் எப்படி ஜேர்னி வந்து லைக் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? என்ன ஃபனல் நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க? ஓகே. ஸ்டார்டிங்கில் வெபினார் ஃபனல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ திங்க் அப்போ தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அப்புறம் there was one point, எனக்கு திருப்பியும் செகண்ட் ப்ரெக்னன்சி இருந்தது. இப்போ ரொம்ப மூச்சு திணறலாம் இருந்தது. இதான் ரியாலிட்டி ஆக்சுவலாக. அப்போ வந்து சண்டே உட்கார முடியல கிளாஸுக்கு. சரி ஃபனலை மாற்றிடலாம், நம்மளால உட்காந்து பேசவே முடியல. 3 years பேசினா மூச்சு வாங்குது. ஓகே. சரின்னு சொல்லிட்டு VSNL ஒரு ஃபனல் இருக்கு, ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணா போதும்னாங்க. சரி, ஐ ஃபிகர் அவுட் த ரைட் பீப்புள். ஒரே ஒரு வாட்டி 1/2 hour வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். ஓகே. நம்ம வீடியோ சேல்ஸ் லெட்டர் அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் ஐ ஸ்டார்டட் பில்டிங் அ க்ளோஷர் டீம். ஸோ க்ளோஷர்ஸ் வந்து கால்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அப்போ எனக்கு அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா வெபினார் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். நான் ஒரு 2 years வந்து ஸ்ட்ரெஸ்லேயே தான் வாழ்ந்த மாதிரி எனக்கு இருக்கு. ஓகே. அது எப்படின்னா சண்டே வந்து எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்க, எனக்கு சாட்டர்டே நைட்ல அழுக வர மாதிரி ஆகிடும். ஏன்னா அடுத்த நாள் காலையில் நான் வேற லைவாக தான் பண்ணேன். மேபி இப்போ எல்லாரும் அந்த ரெக்கார்டட் வெர்ஷன் பண்ணுறாங்க, பட் நான் எல்லா வீக்கும் லைவ். காலையில் 11 o'clock போகணும், 1 o'clock முடியும். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு வாட்டிலாம் கரண்ட் எல்லாம் கட் ஆகி இன்வெர்டர் பேக்கப்பும் போய் நெட் வச்சிருந்தேன். அந்த நெட்டு ஒரு இடத்துல இருக்கும்ல, அவங்களுக்கு இன்வெர்டர் பேக்கப் போய் ஃபுல் ப்ரோக்ராமே கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா சோஷியல் மீடியாவில் கமெண்ட் எப்படி இருக்குன்னா, காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டா அப்படின்ட்டு. என்னால வந்து டைஜஸ்டே பண்ண முடியல. நிறைய சினாரியோஸ் நடந்துச்சு. அதனால தட் இஸ் ரீசன் ஐ மூவ் டு VSL ஃபனல். பட் அது ஒரு பெஸ்ட் திங் ஐ டிட். ஓகே. ஏன்னா VSNL ஃபனல் மூவ் பண்ண உடனே என்னோட டிபெண்டன்சி இல்லை. வெபினார்ல நான் அந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அண்ட் VSNL ஃபனல் பண்ணியாச்சு. டீம் இஸ் ஹேண்ட்லிங் த சேல்ஸ் கால். ஸோ கன்வெர்ட் ஆனாங்கன்னு வராங்க, வீக்லி அவங்களோட கனெக்ட் பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அது கொஞ்சம் அடுத்த லெவலில் நம்ம ரிலாக்ஸ்டாக யோசிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு.
அதனால ஐ ஸ்டார்டட் லவ்விங் VSL funnel. ஸோ VSLல நீங்க 1-to-1 கோச்சிங் தான் தரீங்க, குரூப் கோச்சிங் குரூப் கோச்சிங் தான் ஆக்சுவலா. ஓகே. ஆனா எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். ஆனா வீடியோஸ் பார்த்துருவாங்க, அவங்க growth மேனேஜர்ஸ் இருப்பாங்க, எந்த வீடியோ பார்க்கணும், இந்த வீக் என்ன பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. வீக்லி ஒரு கால் என் கூட இருக்கும், என் கூடயும் இருப்பாங்க, மற்ற கோச்சஸோடையும் இருப்பாங்க. நான் வந்து அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் கொஸ்டின்லாம் நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்லாம் கோச்சஸ் இருப்பாங்க உள்ள. ஸோ வி ஹேவ் அரௌண்ட் 2 coaches, 3 growth managers. ஓகே. ஸோ இவங்க கிட்ட சால்வ் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ்லாம் கடைசியாக என்கிட்ட வரும். ஓகே. ஸோ இந்த என்டையர் ஃப்ளோவில் நம்ம வந்து ஒரு வீக் ஆன் வீக் ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஆனால் நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட ஹேண்டில் பண்ணாமல் பே பண்ணவங்களுக்கு ஒர்த்தான சொல்யூஷன்ஸு. அண்ட் இவங்க அந்த கோச்சஸ் growth மேனேஜர்ஸ் வந்து இஷ்யூஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அது ஏன் இஷ்யூ வருது, அது எப்படி சால்வ் பண்ணலாம், நம்ம அப்போ வந்து ஐ வில் கனெக்ட் வித் அமேசான் டீம். ஓகே, டீம் கிட்ட பேசி இதை சால்வ் பண்ணலாமான்ட்டு எவ்வளோ குயிக்காக ப்ரொவைட் பண்ண முடியுமோ ப்ரொவைட் பண்ண முடியுது இந்த ஃபனலில் தான். ஓகே. ஓகேங்க. ஸோ இப்போது நீங்கள் இதெல்லாம் பேசுனதுனால லைக் கோச்சிங்கில் நீங்கள் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு காமர்ஸ் இதில் நீங்கள் ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் ஆகிட்டீங்க. அண்ட் இப்போ நான் உங்களோட சில போஸ்டெல்லாம் வந்து ஏர்செல் சிவராமன் சார் அந்த இதெல்லாம் பார்த்தேன். ஸோ எப்படி இருந்தது அந்த மீட்டிங், லைக் வாட் வாஸ் த அஜெண்டா? Okay, so like we are trying to work on an e-commerce project for Aircel Shivashankaran sir. So அவரோட ப்ராடக்ட்ஸ் IO ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ பர்சனலாக ஐ டேஸ்டட் ஆல் தி ப்ராடக்ட்ஸ், எல்லாமே செமையாக இருக்குது. அந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சனால வி தாட் வில் ஸ்கேல் தி ப்ராடக்ட். ஓகே. நம்ம மீட் பண்ணும்போது IO இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு ப்ரோக்ராமும் போயிட்டு இருந்தது. ஓகே. ஸோ அந்த ப்ரோக்ராமில் தே இன்வைட்டட் ஆல் தி இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ அதான் சார் நம்ம இன்ஃப்ளூயன்சரானே தெரியாது, ஆனால் இன்வைட் பண்ணாங்க. ஸோ ஐ ஹேட் an opportunity to speak in stage about women influencers பற்றி. நமக்கு உமன் இன்ஃப்ளூயன்சஸே தமிழில் கம்மி, டெக் ரிலேட்டடாக. ஓகே. ஸோ அதில் எங்கே லேக் ஆகிறோம் அதை பற்றிலாம் த டிஸ்கஷன் வென்ட் ஆன். ஓகே. அண்ட் ஐ ஃபீல் அது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து இந்த கான்டென்ட், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கான்டென்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ கான்டென்ட்னு சொல்கிறதுனால வரீங்க. ஸோ இப்போ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கோச்சிங் இண்டஸ்ட்ரி யாராவது வராங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஈவன் பிஃபோர் யூ ஸ்டார்ட் யூர் ஆட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டென்ட் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அது அந்த நீஷ் கிளாரிட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து கண்டென்ட் ரெகுலராக நீங்கள் போட ஆரம்பிங்க. அண்ட் தென் வென் வி ஸ்டார்ட் ரன்னிங் த ஆட்ஸ் பேரலாக அதுவும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. ஸோ இது வந்து கோச்சிங் இண்டஸ்ட்ரிக்கு இது இந்த மாதிரி போகுது. காமர்ஸில் கண்டென்ட்ன்றது லைக் எப்படி நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவீங்க, எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டை நான் சேல் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராமில் போடுறதெல்லாம் ஓகே, லைக் நீங்கள் ஏதாவது தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி? ஓகே, ஆக்சுவலாக நானே அந்த போர்ஷனில் வீக். காமர்ஸில் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பண்ணுறாங்களே, அதில் நானே கொஞ்சம் வீக் தான். ஏன்னா நான் ஐ மீன் மோர் இன்டு மார்க்கெட்டிங். ஓகே. இப்போ ஒரு மெட்டா ஆட்ஸுக்கான வீடியோஸ்னால் எனக்கு ஐடியா இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன் ஓகே ஒரு UGC வீடியோ பண்ணுங்க, இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்ரோச் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து அதில் மெட்டா டார்கெட்டிங் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இல்லைனா அமேசானில் ரீடைரக்ட் பண்ணேன். ஆனால் வந்து ஐ குட் சி லாட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், மேபி அதுவும் அந்த கோவிட் டைம்ல தான் ரொம்ப பீக் ஆச்சு. அவங்க கான்டென்ட் போடுவாங்க, அதை பார்த்து 4 பேர் வாங்கி இப்போ நிறைய பண்றாங்க. ஸோ நானே வந்து அதை பார்த்து இன்ஸ்பயர் தான் ஆயிட்டு இருக்கேன். மேபி சரி நம்ம இதெல்லாம் பண்ணலையே அப்படின்னு ஒரு இதுவும் இருக்கும். ஆனா அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. நான் சில பேரோட பேசுவேன், அவங்க எதுவுமே இருக்காது. இன்ஃபேக்ட் அவங்க இன்ஸ்டாகிராம்ல பண்ணி வெறும் ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட கஸ்டமர் டேட்டாபேஸ் 5,000 10,000 ஆயிருக்கும். ஸோ ஐ திங்க் அது ஒண்டர்ஃபுல் மார்க்கெட். பட் அதை கமெண்ட் பண்ற அளவுக்கு நானே இன்னும் பண்ணல. பட் நான் அட்வைஸ் மட்டும் கொடுப்பேன், இந்த பேஜை பாருங்க, உங்களோட காம்படிட்டர்ஸ் மென்டீஸ் கிட்ட சொல்லுவேன், இது உங்களுக்கு ஓகேனா இது மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்க ஏதோ எனக்கே வந்து ஒரு ஷைனஸ் அண்ணன் தெரியல, அது ஏதோ இருக்கு அங்க. ஓகே. அது ப்ராடக்ட் ரிலேட்டட்ன்ற போது அதை பத்தியே பேசிட்டு இருக்கணும்ல. ஸோ அதுல வந்து ஸ்ட்ராட்டஜி எனக்கே தெரியல கரெக்டா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அமேசான் பண்ணும்போது நம்ம போட்டுட்டு ஆட்ஸ் ரன் பண்ணா போதும், லைக் கன்சிஸ்டன்டா இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் மாதிரி பண்ற தேவையில்ல. அதுல தேவையான வீடியோஸ் வந்து வீடியோ ஃபோக்கஸ் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் தான் நம்ம சொல்ல போறோம். ஒரு கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுதுன்னு சொல்ல போறோம். அதுல கை கூட காட்ட வேணாம். ஓகே. அண்ட் நமக்கு முக்காவாசி வர பீப்புள் மேபி நீங்க இதையும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, கோச்சிங்க்கு வர நிறைய பேர் வந்து கேமரா ஷையா இருப்பாங்க. கரெக்ட். அதே மாதிரி இப்ப இதுல வர நிறைய பேர் வந்து அவங்க ஆல்ரெடி ஒர்க்கிங்ல இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நீங்க வீடியோஸ் போடுங்கன்னா நான் போட்டோவே காட்ட மாட்டேன், நான் கம்பெனில வேலை செய்யறேன் அப்படின்லாம் இருக்கும். ஸோ ரியாலிட்டி கிரவுண்ட்ஸ்ல இந்த இன்ஸ்டாகிராம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது வீடியோஸ் எடுக்கிறது. பட் ஐ ஃபீல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அது ஒண்டர்ஃபுல். ஏன்னா இப்போ டீம்ஸ் எல்லாமே பண்றாங்க, அந்த ஓனர் பண்ணணும் இல்லாம அந்த டீம் பேக்கிங் வீடியோஸ் CCTV அது மாதிரி நிறைய எடுத்துட்டு வராங்க, அதுவே பண்ணலாம். ஓகே. ஓகேங்க. ஸோ நம்ம காமர்ஸ் பற்றி நிறையா பேசணும், ஃபனல்ஸ் பற்றி பேசணும். இப்போ வந்து ஒரு கோச்சிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்பொழுது, ஒரு பிகினராக வரும்பொழுது நான் என்ன மிஸ்டேக்ஸ் அதிகமாக பார்க்குறேன் அப்படின்னா, பீப்புள் கிட்ட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு நீஷ் கிளாரிட்டி இருக்காது. சரி நீஷ் கிளாரிட்டி இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம அவங்களுக்கு உள்ளே வந்தோம்னா நம்ம நீஷ் கிளாரிட்டி எல்லாம் நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணதுக்கப்புறம்
அந்த நீஷ் கிளாரிட்டிக்கு அப்புறம் அவங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் ஆஃபர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது இல்லாமல் நம்மளை வந்து ஆட் ரன் பண்ணுன்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் ஆஃபர் ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் லைக் இதெல்லாம் ஒரு ஏஜென்சியில் நாங்கள் மினிமம் க்ரைட்டீரியாவை வச்சுருக்கோம். ஸோ யார் உள்ளே போனாலும் கோச்சிங்கில் நம்ம சொல்லி கொடுக்குறது அதுதான். லைக் உங்களுக்கு கரெக்டான ஒரு நீஷ் கிளாரிட்டி வேணும். அண்ட் நீஷ் வந்து எப்போவுமே லைக் என்னோட மென்டர் சித்தார்த் சொல்கிற மாதிரி வந்து லைக் வி ஷுட் நாட் மேரேஜ் த நீஷ். லைக் ஈவன் ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம எவால்வ் ஆகும், அதுலேருந்து நம்ம வெளியில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். பட் அந்த நீஷ் கிளாரிட்டிலேருந்து நம்மளுடைய ப்ராடக்ட் அண்ட் ஆஃபர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆர்கானிக்காகவே கண்டென்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க, லீட்ஸ் வரலப்பாங்க. லைக் கண்டிப்பாக ஆட்ஸ் ரன் பண்ணாதான் வந்து ஃபாஸ்டர் பிஸ்னஸ் க்ரோத் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி மிஸ்டேக்ஸாக நான் பார்க்குறேன். லைக் ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும் கோச்சிங் ஸ்பேஸில் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ்குள்ளே வரும்பொழுது நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் ஒரு பிகினராக யூஸ்வலாக பண்ணுவாங்க அண்ட் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஸோ நீங்கள் சொன்ன ஒரே பாயிண்ட் தான். நான் கோச்சிங்கில் பண்ண பெஸ்ட் பாயிண்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆட்ஸ் ரன் பண்ணது தான். ஸோ இங்கேயும் அதே தான், ஆட்ஸே ரன் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணலன்னா எஸ்பெஷலாக 2025, 26 சர்வே பண்ண முடியாது. காம்படிஷன் ரொம்ப அதிகம். மேபி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2013-14 அந்த ஆட்ஸ் மாடியூலே கிடையாது. அப்பதான் அமேசான் எல்லாமே எவால்வ் ஆகிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆட்ஸ் பட்ஜெட் கண்டிப்பா இருக்கும். இன்னொரு விஷயம், அந்த ஃபோட்டோ ஷூட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ். இப்பெல்லாம் ஏஐ வந்துருச்சு, அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா ஃபோட்டோஸ் நம்ம கிளம்ஸியா அப்லோட் பண்ணாலும் கொடுத்துரும். பட் அந்த ஃபோட்டோ ஷூட்டே நான் பண்ண மாட்டேன், அந்த வேலை நான் பண்ண மாட்டேன். ஒரு மாதிரி தான் எடுத்து போடுவேன்னா பீப்புள் ஒன்ட் பை த ப்ராடக்ட். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற கனெக்டே ஃபோட்டோ தானே, அதை போடல அப்படின்னா வராது. ஸோ நிறைய பேர் மேபி இப்போ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. முன்னாடிலாம் ரொம்ப மேஜர் மிஸ்டேக் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண மாட்டாங்க. இப்போ என்னன்னா நமக்கு ஏஐ சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால அவங்க எதையாவது மாற்றி சூப்பராக கொண்டு வந்துடுறாங்க. அந்த ஏஐ ஃபீல் இல்லாததுல கொண்டு வராங்க. ஸோ மெயினே வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டு, இன்னொன்று வந்துட்டு மார்க்கெட்டிங், இன்னொன்று வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகலன்னா ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்த ப்ராடக்ட் போகணும். நீங்க சொன்னதான், டோன்ட் மேரி யுவர் நிஷ் மாதிரி, டோன்ட் லவ் த ப்ராடக்ட். அடுத்து ஒர்க் ஆகலையா அடுத்த ப்ராடக்ட். அதே மாதிரி சில சமயம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். சில ப்ராடக்ட்ஸ் உங்களால் இம்போர்ட் பண்ண முடியாம திடீர்னு ஸ்டக் ஆயிடும். இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு ரூல் சைனா இந்தியாவில் ஏதாவது ஒரு ரூல் வந்துடும், அந்த ப்ராடக்ட் வராம இருக்கும். ஈவன் நீங்க இந்தியாவுலயே சில ப்ரொடக்ஷன் பண்ணும்போதும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறிட்டு இருக்கும். இந்த பிஐஸ்ல இது மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அதை மாத்தி தான் ஆகணும். அது எனக்கு வேணும், அதை அந்த இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணுவேன். சில பேர்லாம் சொல்லுவாங்க அந்த இன்கிரீடியன்ட் இவ்வளோ % வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எஃப்எஸ்ஐ சொல்லியிருக்காங்க. பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அந்த ரூல்ஸ் இஸ் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் த பீப்புள். அதை அபேட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து தான் ஆகணும். ஸோ அந்த மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இதெல்லாம் தான் மேஜராக மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு ப்ராடக்ட்லேயே அட்டாச் ஆகி மார்க்கெட்டிங்கும் பண்ணாமல் ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுவாங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ முதல்ல விட இப்போ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு ஆட் கிரியேட்டிவ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு டிசைனிங் டீமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிவ்யூ பண்ணி இன்டர்னல் ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் அது எனக்கு ரிவ்யூ வந்து அதுக்கப்புறம் அது கிளைண்ட்டை அப்ரூவ் பண்ணி ரொம்ப இதாக இருக்கும். இப்போ என்னென்னா வந்து ஒரு காம்படிட்டர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அந்த ஆட்ஸ் பிக் பண்ணுறோம் அண்ட் அந்த ஆட் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஏஐயில் போட்டுட்டு அனலைஸ் ஃப்ரேம்வொர்க். ஸோ அது வந்து எவ்வளோ நாளாக ரன் ஆகுதுன்றதை பார்க்குறோம். ஓகே. அண்ட் இப்போ ரீசெண்டாக எனக்கு அது அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து இட் டேக்ஸ் ஒன்லி 1 hour. நாங்கள் 2 to 3 days பண்ணிட்டு இருந்த ஒரு கான்செப்ட் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு நாட் ஈவன் 1 hour ஆக்சுவலாக. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனலைஸ் அந்த ஃப்ரேம்வொர்க் ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்றக்காக அந்த ஃப்ரேம்வொர்க்கு ஏஐ யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் எங்களுடைய ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் வி ஹவ் கிரியேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இன் ChatGPT. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள கொடுக்கும் பொழுதே இந்த ஃப்ரேம்வொர்க்ல இப்படி கண்டென்ட் கொடுத்துட்டு ஜெமினியில் கொண்டு போய் இதே இமேஜ் அப்படியே கொடுத்து இதே கிரியேட்டிவை இந்த கண்டென்ட்டோட பண்ணு அப்படின்னு சொன்னால் எங்களோட கிளைண்ட் இமேஜை மாற்றி அது அப்படியே வந்துடுது. அதுக்கப்புறம் நாங்கள் அதை அப்படியே காப்பி இருக்கக்கூடாது காம்படிட்டர் இருந்து அப்படின்ற ஒரே ரீசனுக்காக வீல் சேஞ்ச் த கலர்ஸ், கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் இங்கே அங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ இது ப்ராசஸை மட்டும் ஃபாஸ்ட்டாக பண்ணலை, லைக் த ஹோல் ப்ராசஸ், ஈவன் இந்த டீம் ரெக்குயர்மெண்ட், ரிசோர்ஸ் ரெக்குயர்மெண்ட் எல்லாமே கூட ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஏரியா, நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் ஏரியாஸ், இந்த மாதிரி ஒரு ஏரியாலே இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இ-காமர்ஸ்ல என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு? ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ நான் மோர் ஆஃப் அமேசான். இப்போ அமேசானில் செல்லர் ஜீனின்னு ஒரு டூல் இருக்கு. செல்லர் ஜீனி டூலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணுறோம்ல, அந்த ஆட்ஸில் ஃபுல்லாக ஏஐ ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் அமேசானில் ஆட்ஸ் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு டார்கெட் த பீப்புள் யார் வந்து என்னோட சிமிலர் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம அமேசானில் பண்ணலாம். பட் இதுலேயே ஏஐ ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே பண்ணும். ஓகே, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறேன்னா நீயாவே கண்டுபிடிச்சிக்கோ என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் டாப் பர்ஃபார்மிங்காக இருக்கும்ட்டு. ஸோ அதுவாகவே நம்ம கூகுள் ஆட்ஸ்ல நெகட்டிவ்லாம் சொல்லுவோம், நெகட்டிவ் கீவேர்ட்ஸ், நெகேஷன்லாம் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். ஸோ ஒரு காலத்தில் நம்ம மேனுவலாக போயிட்டு ஒரு 100 கேம்பெயின் இருக்கும், அந்த கேம்பெயின் உள்ளே போயிட்டு என்ன கீவேர்டு வேலை செய்யுது, இதில் இதை நெகட்டிவ் ஆட் பண்ண, வேற கேம்பெயின் மூலமா நிறைய ப்ராசஸ் இருக்கும். எக்ஸாக்ட்லி, ஒருத்தர் வந்து லிட்டரலாக அதில் உட்காந்து இருக்கணும். நான்லாம் வந்து என்னோட இனிஷியல் கெரியரில் அந்த பேனல் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பேன் கிளைண்ட் வைஸ், இந்த 1 hour இந்த கிளைண்ட்டுக்குன்ட்டு.
இது எல்லாமே ஒரு டேஷ்போர்டாக வந்தது இல்லாம அந்த ஏஐ வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குது. இந்த கேம்பெயின்ல இந்த கீவேர்ட் பர்ஃபார்ம் ஆகுது, நீங்க இதை ரெப்ளிகா பண்ணி இதுல பண்ணுங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குது. இன்ஃபேக்ட் அது ஆட்டோ பைலட் மோட்ல போடுற அளவுக்கு நீயே பார்த்து முடிவு பண்ணிக்கோ, உனக்கு இந்த லிமிட் வரைக்கும் யூ கேன் டிசைடுன்னு அந்த அத்தாரிட்டி கொடுக்குற அளவுக்கு போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன அதே ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ முன்னாடி இருந்த பிபிசி டீம் சைஸ்க்கும் இப்போக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பட் எனக்கு ஒரு பர்சனல் இது எப்பயுமே அந்த ஹியூமன் டச் இருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். நிறைய விஷயங்கள் அந்த ஆட்டோ பைலட்ஸ் நாங்கள் எதுவுமே பண்றது கிடையாது. பட் ஆனால் சொல்றேன், லைக் வேர்ல்ட் ஹஸ் எவால்வ்டு. நம்ம ஆரம்பிக்கும் போது பட்ட கஷ்டம்லாம் இல்லாம. அண்ட் இன்னொன்று என்ன நான் யோசிச்சேன்னா, இது பார்க்கும்போது இதை நம்ம மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம், அதெல்லாம் சரிதான். ஆனால் மேனுவலாக பண்ணும்போது எவ்வளோ எரர்ஸ் வரும் தெரியுமா? நம்ம நினைப்போம் அதை கண்டினியூஸாக பண்ணணும். நீங்கள் சொன்ன 2 days 3 days பண்ணுவோம், ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு வைப்போம். அந்த எக்ஸல் ஷீட்ல இந்த டேட்டாவை திருப்பியும் ஒருத்தர் படிக்கணும், போட்டவங்க தான் படிக்க முடியும், இன்னொருத்தருக்கு புரியாது. அப்போ எரர் நிறைய நடக்கும். அண்ட் வி வில் அஸ்யூம், இங்க அசம்ஷனே இல்லை. ரிப்போர்ட்ல தெளிவாக காட்டுது இந்த கீவேர்டுக்கு இவ்வளவுதான், உனக்கு 2 மணிக்கு தான் ஆர்டர் வருது, டெய்லி 2 மணிக்கு நீ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணு. அந்த அளவுக்கு டீட்டெயில்டா ஸ்டார்டட் டெவலப்பிங். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது நம்ம லைக் நீங்கள் ஹவு டு யூ திங்க் லைக் அமேசான் ரொம்ப ஹைப்பர் காம்படிட்டிவாக போயிட்டு இருக்கும்போது நான் இன்னைக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா லைக் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது? லைக் இது எப்படி லைக் எல்லாரும் தைரியமாக புதுசாக வரலாமா? லைக் உங்களுடைய ஒப்பீனியன்? ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எப்படி எடுக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ அந்த குட்டி ஃபோன் தான், அந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட இல்லையா ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே குட்டி வருஷன் தான் இருக்கும். அதை வந்து இப்போ ஒயிட் பேக்ரவுண்ட் எடிட்டிங்லாம் கூட அப்போ அந்த ரிமூவ் பண்ண அதெல்லாம் வந்து எடிட் பண்ணுவோம் மேனுவலா, அந்த போட்டோஷாப்ல அழிச்சிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் நமக்கு முன்னாடி இருந்துச்சு remove.bgலாம். இப்பெல்லாம் ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லை, என்ன பேக்ரவுண்ட் வேணும் கமெண்ட் கொடுத்தா ப்ராம்ப்ட் கொடுத்தா வரப்போகுது. ஸோ அந்த ப்ராசஸ் இஸ் மோர் ஈஸி. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லுக்கு தேவை அந்த ஏஐ நம்ம எப்படி ஒழுங்காக வேலை வாங்குறோன்றது தான். எக்ஸாக்ட்லி. சும்மா சேஞ்ச் த பேக்ரவுண்ட்றது வேலை கிடையாது. சேஞ்ச் த பேக்ரவுண்ட் டு மேக் இட் இன்டு ஆஸ்தட்டிக் லுக் பிளாபிளான்னு நம்ம ப்ராம்ப்ட் போடுறோம்ல, அந்த ஏஐ கரெக்டாக வேலை வாங்க தெரிஞ்சவங்க they will become more successful, not just in Amazon e-commerce சொல்ல, பட் அது எங்கேயா இருந்தாலும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே காம்படிட்டர் 4 பேரை போய் கண்டுபிடிச்சி வந்து ஸ்டடி பண்ணுறோன்ட்டு, அந்த காம்படிட்டர் யாருன்னு ஃபர்ஸ்ட் அந்த ChatGPTக்கு அந்த இன்புட் கொடுக்கணும். இல்லை நம்ம ஒரு மேக்ல வந்து அது ஆட்டோமேஷன் பண்ணியிருந்தாலும் ஹூ ஐ எம், என்னோட ஐடியல் கஸ்டமர் பர்சன் என்ன, நீ யாரை போய் பார்க்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல. அதில் தான் வந்து வி ஆல் மார்க்கெட்டர்ஸ் டிஃபர் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ யா இப்போ இது நீங்கள் சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வருது. 2 days பேக் வந்து நான் ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். லைக் கண்டென்ட் கிரியேஷனில் நானுமே ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். லைக் டெய்லி இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னா லைக் நமக்கு கிளைண்ட் ஒர்க்கில் பார்க்குறது, ரிவ்யூ பண்ணுறது, அப்ரூவல் பண்ணுறது, இது இப்படியே போயிடுது. சரி ஓகே இது நம்ம எப்படியாவது ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங். இது வந்து ஒரு 1 year பேக் பண்ணியிருக்கேன். அப்போ அவுட்புட் நல்லா வரல. ஏஜென்ட்லேயே என்னுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு அந்த அவுட்புட் பண்ண ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. பட் இந்த 2 days பேக் வந்து சரி இருக்கிற பழைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி ட்ரெயின் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் அப்லோடட் 5 of my old videos. பார்த்தீங்கன்னா அவுட்புட் உண்மையாலுமே என்னுடைய பாடி லாங்குவேஜ்ல என்னுடைய அதாவது இப்போ ஒரு கோச்சிங் நீஷ்குள்ள வர மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இ-காமர்ஸ் ஒரு யாரா இருந்தாலும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இட் ஹஸ் பிகம் வெரி ஈஸி வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ. நம்ம அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படிக்கும். நீங்க சொன்ன நம்ம உள்ள வரும்பொழுது நானும் ஒரு கேமரா ஷை தான். லைக் ஒரு வீடியோ பண்றதுக்கு லைக் ஐ வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ரோவர்ட்னு கூட சொல்லலாம். லைக் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப இதாக இருப்பேன். பட் வெளியில வந்து அப்படி கிடையாது. ஸோ அப்போ ஒரு வீடியோ பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 5 வீடியோ எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணிட்டா த்ரூ அவுட் 365 days நம்மளால ஈஸியாக கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது பாசிபிளாக இருக்கிற இந்த டைம்ல நம்ம இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாக இப்போ இன்னொரு 5 yearsல இதெல்லாம் நார்மலாக ஆகிட போகுது. எல்லாருமே ரொம்ப நார்மல் பண்ணிட்டு போகிறாங்க. இது ரைட் டைம். எல்லாருமே பிஸ்னஸ்குள்ள ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள வர்றது. சாமால் சொன்ன மாதிரி 1% கேன் பில்ட் $1 billion பிஸ்னஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக தோணுது. இது உங்களோட ஒப்பீனியன் என்ன? கரெக்ட், அதே தான் நானும் அதான் யோசிப்பேன். ஏஐலாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கு. இப்போ இட்ஸ் ஈஸியர் இல்லை. ஸோ இப்பயே நம்ம ஹெசிடேட் பண்ணோம்னா நீங்கள் சொல்கிற அந்த சேச்சுரேஷன் பண்ண அடிக்கடி யோசிப்பேன். இப்போ இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறோம், எவ்வளோ நாள் பார்ப்போம்? ஒரு 3 வருஷம் பார்த்துருப்போமா? அடுத்த 3 வருஷம் பார்ப்போமா இல்லை போர் அடிச்சிருமா? அந்த கொஸ்டின் எனக்கு இருக்கு. ஆனால் அதுக்கான ஆன்சர் தெரியல. பட் அதுக்குள்ள நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு காலத்தில் நம்ம படம் பார்த்துட்டு இருந்தாலும் தான் அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆட் வரும்போது ஒரு காஃபி குடிச்சிட்டோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து ஃபேமிலியாக படம் பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ வேணுன்றப்ப பார்க்குறோம், பிட்டா பார்க்குறோம். இந்த மைண்ட் செட் அடுத்த 5 வருஷத்துல மாற வாய்ப்பு இருக்கு. மேபி இதோட அட்வான்ஸாக ஏதாவது வரலாம். இன்ஸ்டாவே வந்து ரீல்ஸ் கிடையாது, இனிமேல் ஷார்ட்ஸ் கிடையாதுன்ட்டு யூடியூப் கூட அனௌன்ஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இருக்கிற டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிப்போம். அடுத்த 6 மாசம் கண்டிப்பா ரீல்ஸ் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப ரீல்ஸ் போடுவோம். இல்ல அப்புறம் எல்லாம் திருந்தி லாங் ஃபார்ம் தான் போவாங்க, லாங் ஃபார்ம் போடுவோம்.
பட் ஐடியா வந்து கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றதா இல்லையா? எக்ஸாக்ட். அதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அதனால we have to be in the industry and இன்ஃபேக்ட் நீங்களும் நிறைய பார்த்திருப்பீங்க. லைக் we can use AI like go and grab all the articles. எக்ஸாக்ட். 1000 articles எனக்கு ஸ்டடி பண்ணிட்டு எனக்கு அதுல ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து அந்த ஸ்கிரிப்ட் ஹேஜனோட கனெக்ட் பண்ணிட்டு ஹேஜன் வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், 11 லேப்ஸோட கனெக்ட் பண்ணிட்டு வாய்ஸ் இந்த அளவுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு நானே யூட்டிலைஸ் பண்ணல, வாயில சொல்றதோட சரி. பட் பர்சனலா ஐ ஹவ் யூஸ்ட் ஏஜன் ஆல்சோ. நீங்க சொல்லும்போது ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ண எனக்கு பிடிக்கல. ஆனா இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தமிழ் நல்லா நம்ம முக்கால்வாசி தமிழ் கண்டென்ட் தான் போகுது. இங்கிலீஷ் வந்து கண்டிப்பா ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரிலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் நிவேதா முரளிதரன் ஏன்னு ஒன்று பில்ட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து என்னோட மென்டீஸ் எல்லாரும் வந்து கேள்வி கேட்கலாம். அவங்க தமிழ் தெலுங்கு இதெல்லாம் வேணா கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 5 to 7 years ப்ரொடியூஸ் பண்ண கான்டென்ட், என்னோட இமெயில், நியூஸ் லெட்டர், மைண்ட் செட் எல்லாத்தையும் அதுக்கு ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்ன கேட்டாலும் அட்லீஸ்ட் பதில் சொல்லுது. அப்போ என்ன ஆகிறாங்கன்னா growth managers இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. growth managers நைட்ல இருக்க மாட்டாங்க. அப்போ இதுல போய் கேள்வி கேட்டாங்கன்னா அது பதில் சொல்லுது. நான் இதான் ப்ராடக்ட் விற்க போறேன், இது சரியா இருக்குமா, இந்த மந்த்ரால மேட்ச் ஆகுமா, நம்ம சிலபஸ் பிரகாரம்னா ஆன்சர் பண்ணுது. அப்போ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணாமே நான் யூட்டிலைஸ் பண்ண மாட்டேன்னா we won't be successful. கரெக்ட். பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஹியூமன், நான் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் ஹியூமன் டச் இருக்கட்டும். அதில் தப்பாச்சுன்னா ஒரு ஹியூமன் போய் ஃபிக்ஸ் பண்ணட்டும். அது மாதிரி பில்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவலில் ஈஸியாக ஸ்கேல் பண்ணலாம். கரெக்ட். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்க? டெல்ஃபி டூலா? கோச் பாக்ஸ்ன்னு ஒரு டூல். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபீட் மட்டும் பண்ணணும். அதை ட்ரெயின் பண்ண டைம் இன்புட்டும். ஆமா, எல்லா இன்புட்டும் ஐ திங்க் அந்த லிமிட்டே முடிஞ்சிருச்சு. நான் இன்புட் கொடுத்தது யூ கேனாட் அப்லோட் மோர் தேன் திஸ் எல்லாம் எரர் அடிச்சு. அப்புறம் அதில் தேவையில்லா ப்ராம்ப்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இட் டுக் ஜஸ்ட் 10 to 15 days தான் ஆச்சு எனக்கு. ஸோ உங்க கிளைண்ட்ஸ் வந்து என்ன கொஸ்டின்னாலும் ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் அந்த நிவேதா ஏஐட்ட கேட்டுக்கலாம். அண்ட் இன்கேஸ் அதை ஆன்சர் பண்ண முடியலன்னா தென் தே கேன் கம் டு. கரெக்ட். இது இன்ஃபேக்ட் என்னோட ரிமோட் டீமுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டுச்சுன்னா எப்பயுமே எனக்கு ஒரு ஷீட்ல போட்டு ஒரு ஃபைனல் அப்ரூவல் வரும். டீம் லீட்ஸ்க்குலாம் தெரியலனா இப்போ என்ன பண்ணாங்கன்னா இனிஷியலாக நான் கொடுத்த உடனே இதுகிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்டே வர வேணாம், நீங்க அதுகிட்ட கேளுங்க. அப்புறம் வந்து 2 to 3 டீம் பர்சன்ஸ் வந்து சாட் ஜிபிடி வர்சஸ் யுவர் ஏஐ அப்படின்னு கம்பேரிசன் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ சாட் ஜிபிடி ரொம்ப ஜென்ரலைஸ்டா கொடுக்குது, ஏன்னா இது ஏன் கண்டென்ட் மட்டும் தானே கொடுக்கும். ஸோ அந்த அவங்க கொடுக்குற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ல வேற ஏதாவது தப்பாச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்றதுன்னு நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கோம். And I feel every coach should use this. இது மாதிரி ஒரு ஏஐ வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நாங்களும் அந்த கிளைண்ட்ஸ்க்கு சொல்லிட்டே இருக்கோம். பட் நாங்க சஜஸ்ட் பண்றது டெல்ஃபி டூல். ஓகே 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 சரிங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லைக் ரிமோட் ஏஜென்சி ஒர்க் பண்ணுறீங்க, டாப் பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து வாட் டு யூ ஃபீல் லைக் வித் ரிமோட் ஏஜென்சி நம்மளால வந்து இவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னது? டேலண்டா இல்லை சிஸ்டம்ஸா பிஸ்னஸில்? சிஸ்டம்ஸ் நினைக்கிறேன். ஸோ டேலண்ட்ஸுமே வந்து சில சமயம் வந்து ஒரு டிமோட்டிவேட் ஆகிட்டு போகலாம். ஹையரிங் நம்ம ஃபெயில் ஆகலாம். ஒரு சிஸ்டம் இருக்கும்போது எங்கே ஃபெயில் ஆச்சுன்னு கிளியராக பார்க்கலாம். இப்போ தட்ஸ் வார் லாஸ்ட் 1+ இயர்ஸாக மோஸ்ட்லி ஸ்ரீனிவாசன் நம்ம உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அவரோட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப சிஸ்டம் ஓரியன்டட் பர்சனாக போயிட்டேன். முன்னாடி வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூலாம் நான் சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்ல வரல. ஆனா நம்மளோட மன நிம்மதினு ஒன்று இருக்குல்ல, அந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா ஆஃப்டர் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் இன்னுமே பெட்டரா இருக்கு. நான் முன்னாடியே கொஞ்சம் எல்லாத்துலயுமே வந்து நான் ஒரு ஈவன் இன்ஃபேக்ட் தமிழ் திருக்குறள் அடிக்கடி சொல்லுவேன், இதனை இவனால் முடிக்கும் எனில் அதனை அவன் கண் விடல், அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் அதை ரொம்ப வந்து ஸ்ரீனி அவர் கூட பேச ஆரம்பிச்சு அவரோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோடனே எல்லாத்தையும் சிஸ்டம் எதுவா தப்பு நடந்துச்சா சரி எஸ்ஓபி இருக்கா இல்லையா, எஸ்ஓபியில் என்ன தப்பு பண்ணீங்க. ஸோ சிஸ்டம் ஓரியன்டா போகும்போது இப்போ எனக்கு ஒருவேளை நாளை பண்ண ஃபிசிக்கல் ஆஃபீஸ் போடணும்னாலும் எனக்கு பயம் இல்லை. எல்லாமே இருக்கு ஆன் பிளேஸ். நியூவா ரிசோர்ஸ் இருக்கா, ஓகே ரிசோர்ஸ் போறீங்களா போங்க, சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஏன்னா ஒரு சிஇஓக்கு இருக்க ஃபியர் எப்பயுமே இருக்கும். இந்த ரிசோர்ஸ் போயிடுவாங்களா, போக மாட்டாங்களா, போனா என்ன ஆகும், அவன் வந்து நமக்கு பெரிய கற்பனைக்கு போயிடும். அப்படியே கம்பெனியே அப்படின்னு இப்பெல்லாம் அதெல்லாம் தோன்றதில்ல. போனா பாத்துக்கலாம், we will handle it, we have all resources வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. And I personally feel இப்போ நம்ம ஹையரிங் ஒரு இன்டர்ன்ஸ் பண்ணும்போது டேலண்ட் இல்லாம பண்ணும்போது, டேலண்ட்னா they will have an inner talent, அதை சொல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பண்ணும்போது இந்த எஸ்ஓபிஸ் மூலமா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் டேலண்ட்டும் பில்ட் ஆகுது. ஸோ சிஸ்டம்ஸ் இருந்துச்சுன்னா டேலண்ட் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்குது. ஓகே ஓகே. ஸோ உங்களோட ஹையரிங் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க நிவேதா. அது வந்து ரொம்ப கிளம்ஸியாக நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ மேபி இனிஷியலாக வந்துட்டு இனிஷியல் டீம் பர்சன்ஸ் ஹையர் பண்ணது எப்படின்னா 1 or 2 people நானா சோஷியல் மீடியாவில் போட்டு வந்தது, ரெஃபரன்ஸில் வந்தது. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தோம். வாங்க என் கூட இன்டர்னாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறையா ஒரு 100+ அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு இனிஷியலாக. அதில் 15 people எடுத்து 15 people 5 டீமாக பிரித்து அவங்களுக்கு ஒரு குட்டி குட்டி ஒர்க் கொடுத்து ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணவங்க தான் இப்போ மோஸ்ட்லி என்னோட இனிஷியல் டீம் லீட்ஸாக இருக்காங்க. ஓகே. ஸோ எனி டைம் யூ வாண்ட் டு ஹையர் மல்டிபிள் சினாரியோஸ் ஃபாலோ பண்ணுறோம். பட் இப்போதைக்கு பிகாஸ் எனக்கு சோஷியல் ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால
ஹையரிங் ஒரு போஸ்ட் போட்டாலே வந்து கெட்டிங் எஸ் வி ஃபாலோ ஜோஹோ ரெக்ரூட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து என்னன்னா ஜோஹோ ரெக்ரூட்ல இப்போ ஒரு 5 அப்ளிகேஷன்ஸ் போடுறேன். அந்த 5 அப்ளிகேஷன்ஸ்க்கு எனக்கு எல்லா எம்ப்ளாயிஸும் வராங்க. அந்த டாஸ்க் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், அந்த ஜாபை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணி திருப்பி ரீஓப்பன் பண்ணும்போது திருப்பி இவங்க எல்லாரையும் நான் ரீச் அவுட் பண்ணலாம். எல்லா டேட்டா பேஸுமே என்ன சிங்கிள் பிளேஸ், எல்லாரோட ரெஸ்யூம்ஸ், எல்லாரோட மொபைல் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ திருப்பி ஹையரிங் குயிக்காக வரும்போது முன்னாடிலாம் வந்து மல்டிபிள் ஷீட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது. ஸோ ஜோஹோ ரெக்ரூட் எல்லா ஒர்க்கையும் மினிமைஸ் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு ஹெச்ஆர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கால் பண்ணுவாங்க, அண்ட் ஹெச்ஆருக்கு ஒரு சீனியர் இருப்பாங்க, அவங்களும் ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபைனல் ரவுண்ட் மட்டும் நான் இன்னும் இன்வால்வ் ஆயிருக்கேன். அதுவும் ஃபுல் டைமர்ஸ் மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருக்கேன். பார்ட் டைமர்ஸ் இன்டர்ன்ஸ்னா ஐ லீவ் இட் டு டீம் லீட்ஸ். ஓகே. அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா ஹையர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலயும் வந்து வி brought all the systems in. ஓகே. ஸோ இன்டர்ன்ஷிப்க்கு எவ்வளவு மந்த்ஸ்? மோஸ்ட்லி இன்டர்ன்ஷிப் வந்து 3 months. அவங்க ரொம்ப இது பண்ணாதான் 6 months. அதுல இன்டர்ன்ஷிப்ல 2-3 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப், அவங்க ஒரு வேளை காலேஜுக்கு போயிட்டு லைட்டா பண்றாங்க. இன்டர்ன்ஷிப்போட அஜெண்டா இருக்குல்ல, இன்டர்ன்ஸ் ஆர் ஃபார் 2 use, அவங்க கத்துக்கணும்னு வருது. இன்னும் வந்து நம்ம சொல்லியும் தரோம், பட் அவங்க மூலமா நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வைஸ். ஸோ நான் சொல்லுவேன், சில பேருக்கு வந்து 3 மாசத்துக்கு அவங்களுக்கு எனக்கு வந்து இதை இவ்வளவு கத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு இவ்வளவு வரணும், லைக் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் முடியணும், இந்த ப்ராஜெக்ட்ல 20% கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அப்ப அது பிகம்ஸ் வின் ஃபார் தெம். அது ஒருவேளை நல்லா பண்ணிட்டாங்கன்னா வி ஹையர் தெம். ஸோ அதையும் வந்து நம்ம சொல்லிடுறோம். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டைஃபண்டும் உங்களுக்கு வருது, பிகாஸ் தே won't no need to pay us. நம்ம ஸ்டைஃபண்டும் கொடுக்குறோம், சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குறோம். வேணும்னா வெளில போங்க, உள்ள வரதுன்னா நீங்க நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க உள்ள வரலான்ற போது அது மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிரியேட் பண்ணுது. காட் இட். ஓகேங்க. ஸோ எப்படி நிவேதா உங்களுடைய டெய்லி ருட்டீன் எப்படி, லைக் நீங்கள் லைக் டு யூ பிலீவ் இன் மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மாதிரி, இல்லாட்டி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் எதுவுமே நம்புற பர்சன் இல்லை, பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் கிரேட்ஃபுல். கிராட்டிடியூட்லாம் இருக்கும், லைக் எல்லாத்தையும் வந்து ஒரு நெகட்டிவாகவே பார்க்காம எல்லா விஷயத்துலையும் பாசிட்டிவ் பார்க்குற ஒரு கேரக்டர், என்ன நடந்தாலும் சரி. அதே மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் எல்லாருக்கும் நானும் சொல்றது தான், ஆனால் அதை டீப்பாக ஒரு ஃபாலோ பண்ணுற பர்சன்லாம் இல்லை. ஸோ நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா உழைக்கலாம், ஸ்மார்ட்டா. அதுக்காக நான் சொல்ல ஹார்ட் சொல்ல, நல்லா உழைப்போம், நல்ல எஃபர்ட்ஸை போடுவோமே, அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு நான் இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு பாதி விஷயம் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணல தான். நான் வந்து இவ்வளோ பெரிய ஆளாவான்னு நினைக்கல. இன்ஃபேக்ட் நான் கார் வாங்கணும்னு கூட நினைச்சது கிடையாது, அந்த மேனிஃபெஸ்ட் கூட பண்ணதில்லை. ஆனால் அந்த ப்ராசஸ்ல வரும். நான் நினைச்சது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள் சொன்னாரு, பயங்கர ஹையா கூட எனக்கு கனவு காண தெரியாது அப்ப. ஏன்னா நான் வந்து மிடில் கிளாஸ். நான் பல இடத்துல வந்து மிஞ்சி போனா மொனக்கடையில போய் அந்த பிஸ்கெட் சாக்லேட் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும்டான்றத என் டார்கெட். ஸோ இதுல என்ன மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு? ஆனா இப்ப லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், கிடைக்கக்கூடிய ஃபேம், ரெஸ்பெக்ட், இல்ல நம்ம ஒரு 5 star ஹோட்டல் போகணும்னு நான் நினைச்சிருக்கலாம். 5 star ஹோட்டல் இப்படிலாம் இருக்கா, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அண்ட் மோரோவர் அந்த எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது ஒன்னா இருக்கலாம், நடக்கிறது ஒன்னா இருக்கலாம். அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் மணி ரிலேட்டட் மேனிஃபெஸ்டேஷன் நான் ரொம்ப கண்டிப்பா மணி முக்கியம். நான் அந்த மாற்று கருத்தெல்லாம் சொல்லல, டோன்ட் கோ ஃபார் மணி, சேஸ் ஃபார் மணிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் முக்கியம், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா அதுக்கான மணி ரிலேட்டட் டார்கெட்ஸ் வந்து பெருசா செட் பண்ணது கிடையாது. ஓகே. ஆனா அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து போட்டுட்டே இருப்போம். ஸோ பெஸ்ட் டோபமைன் ஹிட் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றது. அந்த ஹசில் ஹார்ட் பண்ணும்போது லைக் நிறைய டைம் நம்ம பிசிக்கல் ஜாப் பண்றது இல்ல, கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு அந்த லேட் நைட் ஒரு 2-3 மணிக்கு படுத்தா ஒரு தூக்கம் வரும் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்புற ஒரு கேரக்டர் நான். நைஸ், வெரி நைஸ். ஸோ நீங்கள் வந்து இ-காமர்ஸ்லேயும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, அண்ட் ஏஜென்சிலையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, அண்ட் நீங்கள் சொல்கிற அந்த டாப் பிராண்ட்ஸு இது எல்லாமே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ வாட் இஸ் டிரைவிங் யூ ஈச் அண்ட் எவ்ரிடே நிவேதா? லைக் எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப் ரெண்டுலேயுமே நீங்கள் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு லைக் வாட் இஸ் டிரைவிங் யூ? மேபி பேரோல் நினைக்கிறேன். மந்த் எண்டில் ஒரு பேரோல் போகணும், அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும். ஸோ சம் ஹவ் டு கெட் தி ஆர்டர்ஸ். ஹானஸ்டாக ஆன்சர் தெரியல, பட் பேரோல் சம்திங் தட் ஆல்வேஸ் புஷ் மீ. லைக் எக்ஸாம்பிள் இனிஷியலாக வந்து எனக்கு 1 lakh ஒருத்தங்க சேலரி வாங்குறாங்களே, நான் பேன் பார்த்த காலம்லாம் இருக்கு. அப்புறம் நம்ம 1 lakh ரெவன்யூ மேக் பண்றோம், 1 lakh ப்ராஃபிட் மேக் பண்றோம். அப்புறம் நம்ம கிட்ட வேலை செய்யறோம், 1 lakh சேலரி கொடுக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. ஸோ இப்போ டார்கெட்லாம் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் ஹையர் பண்றோம். சில சமயம் டீம் கூட சொல்லுவாங்க, ஹெச்ஆர் டீம், இந்த ரிசோர்ஸ் வேண்டாம், நம்ம இருக்கிறவங்க வச்சே நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணலாம், ஹையர் பண்ணலாம். ஸோ நிறைய ஹையர் பண்ணும்போது நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றோம், நிறைய ஃபண்ட்ஸ். ஓகே, அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ போகுது எனக்கு 30th 31st அந்த பேரோல் எப்பயுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். எனக்கு அந்த ஒரு நாள் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், இவ்வளோ லட்சம் போதான்ட்டு. அது எப்போ அது கோடியா மாறும், பல லட்சங்களாக மாறும்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா அப்போ தானே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சன். இல்லைன்னா நான் வந்து ஒரு செல்ஃப் ஆண்டர்பிரினர். இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச அதுதான் ட்ரைவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்.
அப்போ 2 லாஜிக் தான். நிறைய பேர் வேலைக்கு எடுத்துட்டோன்னா நான் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன். ஆள் எடுத்துட்டோம், ஒர்க்கே இல்லையே, ஏதாவது யோசிப்போம், ஸ்ட்ராட்டஜி யோசிப்பேன். அப்புறம் அவங்க ஒரு வேளை ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்கன்னு என்கிட்ட வந்தாங்கன்னா, அப்படி அப்பா இருங்க இன்னும் கொஞ்சம் ஆள் எடுக்கிறேன்ட்டு இந்த சர்க்கிளில் நம்மளே வந்து மாட்ட வச்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி டிரைவிங் நினைக்கிறேன். ஓ வெரி நைஸ். ஸோ இப்போ நீங்கள் இது சொல்கிறதுனால எனக்கு என்ன ஒரு தாட் வருதுன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் விமென்க்கு அப்படி மெயினாக பார்த்து அந்த மாதிரி கொடுக்குறீங்களா, இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஸ்கில் பேஸ்டாக எடுக்கிறீங்களா? இப்போ எனக்கு நார்மலாக வந்து ஒரு இன்டர்வியூ 4 பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விமென் பண்ணும்பொழுது லைக் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி, ஏன்னா அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் அவங்க அதை வந்து ஃபேமிலினாலும் விட்டுருப்பாங்க. அண்ட் அதனால சரி ஓகே மறுபடியும் வந்து அவங்களுக்கு ஜாபுக்கு போக முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். பட் வெரி வெல் டேலண்டடாக இருப்பாங்க. Tier 2 cities, ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த மாதிரி Tier 2 cities இருப்பாங்க. ஸோ இவங்களை சூஸ் பண்ணலாமான்னு இருக்கும். லைக் இட்ஸ் நாட் அபவுட் சிட்டி, அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்னு எனக்கு தோணும். நீங்கள் என்ன பேசிஸில் அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் பேஸ்டாக நீங்கள் எடுப்பீங்களா? ஆக்சுவலாக டீம் எல்லாருமே ஃபில்டர் பண்ணிடுவாங்க. பட் டீமுக்கு என்னோட மிஷன் தெரியும். என்னோட 70 to 80% உமன். அண்ட் நீங்கள் சொன்ன நிறைய கெரியர் பிரேக்ஸ் தான். ஒரு ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அவங்க ஒரு பிரேக் எடுத்துப்பாங்க. கரெக்டாக குழந்தை 3 வயசு ஸ்கூல் போகும். ஸ்கூல் போனோடனே அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. இது மாதிரி நிறைய அப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அவங்க டக்குன்னு நம்ம ஃபுல் டைம் எடுக்க மாட்டோம். ஏன்னா வந்து நானே ஓப்பனாக சொல்லிடுவேன், குழந்தை போயிருக்கு, ஹாஃப் டே தான் ஸ்கூல் போகும், உங்களால் ஃபுல் டைம் ஒர்க் பண்ண முடியுமா தெரியலன்ட்டு. ஏன்னா இது வந்து நான் ஒரு கார்பரேட்டாக ஒரு ரூலாக சொல்ல, அதெல்லாம் நீங்கள் தேர மாட்டேன் அந்த மாதிரி டோனில் சொல்ல. ஏன்னா நானும் அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கேன். எனக்குமே தெரியும் குழந்தை ஹாஃப் டே தான் ஸ்கூல் போகும், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், சிலதுங்க தூங்காதுங்க, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம யோசிக்கணும். அதனால என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் பாருங்க ஒர்க் லோடு ஓகேவா பார்த்துட்டு நம்ம ஃபுல் டைமாக மாறிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். பட் நிறைய பேர் அதில் வந்து they will be struggle பண்ணுவாங்கல்ல. ஏன்னா வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கணும், ஒர்க் பண்ணணும், ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணணும். ஸோ ஐ லீவ் இட் டு தெம். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கும். ஒரு வேளை ஃபுல் டைம்ல அவங்க ஃபிட் ஆலன்ற பட்சத்தில் சில பேர்லாம் 5 to 6 years பிரேக் இருக்கும். 2 குழந்தை முடிச்சுட்டு வருவாங்க. அப்போ இருக்கும்போது நம்ம ஃபுல் டைமா ஹையர் பண்ணும்போது அவங்களுக்கும் திணறுவாங்க. அவங்க ஃபேமிலியும் அது புதுசாக பார்ப்பாங்க. ஒரு ஹஸ்பண்டும் அதை ரொம்ப புதுசாக தான் பார்ப்பாங்க. 2 குழந்தைக்கு அப்புறம் தேவையான்ட்டு நிறைய பேர் என்கிட்ட அந்த பேப்பர் போடும்போது அந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க, எல்லாம் ஓகே தான், அந்த ஒரு மீட்டிங் வந்து 6 o'clock ஒரு மீட்டிங் நமக்கு இருக்கும்ல, அதனால சண்டை வந்துருச்சு அப்படின்வாங்க, என்னமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது ஃபேமிலி அப்படி பழகினதுனால அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். ஸோ இதையும் கன்சிடர் பண்ணுவோம். ஸ்கில் பேஸ்ட் பீப்புளை நம்ம பேரலாக ஹையர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே. ஏன்னா ஒரு கம்பெனிக்கு வெறுமை வந்து ஒரு சேரிட்டி இந்த மாதிரி நம்ம பார்க்கவும் முடியாது. கண்டிப்பாக ஸ்கில்லும் இருக்கணும். ஸ்கில்லை மட்டும் பார்த்தா இதை நம்ம மிஸ் அவுட் பண்ணுவோம். நம்ம இங்கே இருக்கிறது 2 விஷயத்துக்கு, நம்மளும் க்ரோ ஆகணும், மற்றவங்களும் க்ரோ பண்ண வைக்கணும். ஸோ க்ரோ ஆகிறதுக்கு ஸ்கில் பேஸ்ட் பீப்புள் வைக்கணும், மற்றவங்களை க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு இதுலேருந்து ரெவன்யூ எடுத்து போடுறேன். நான் மற்றவங்களை க்ரோ பண்ணலைன்னா எனக்கு அதில் ஒரு கில்ட் வந்துடும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் நிறைய இன்டர்வியூஸ்லாம் முடிச்சு சில சமயம் ஹெச்ஆர்கிட்ட சொல்லுவேன். ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த ரீசன். எல்லா இன்டர்வியூலும் கேள்வி கேட்டுருவேன் தாறுமாறா, இந்த இன்டர்வியூ கேட்கவே இல்லை, ஹையர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க சிச்சுவேஷன், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் நான் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ ஒரு லைன் சொன்னேன் ஹெச்ஆர் டீம் கிட்ட, இவங்களுக்கு வேலை கொடுக்கலாம், வேற யாரும் கொடுக்க போறேன். ஸோ எனக்கு நான் இங்க ஏர்ன் பண்ணது எல்லாமே நான் இங்க வந்து தான் இந்த கம்யூனிட்டி தான் எனக்கு கொடுத்துச்சு, லைக் இ-காமர்ஸ் தான் கொடுத்துச்சு, திருப்பி கொடுக்குற நிலைமையில இருக்கேன். லெட்ஸ் ஹையர்ன்ட்டு. ஸோ ஒரு கம்பெனி 2மே இருக்கணும். இந்த ஹையரிங் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இதுவும் இருந்துச்சுன்னா இவங்க இன்னொரு விஷயம், இவங்க லாங் ரன்ல நம்ம கூட ஸ்டே ஆகிருப்பாங்க. நம்ம நல்லா சொல்லி கொடுத்தோம்னா, நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தோம்னா. ஏன்னா எனக்கு அடிக்கடி இந்த தாட் வரும், நம்ம ரிமோட்ல இருக்கோம், ஃபுல் டைம் கம்பெனி போட்டோம்னா எனக்கு ஒரே ஒரு தாட் தான் மைண்ட்ல வரும், ஃபுல் டைம் கம்பெனி போட்டாலும் ரிமோட் டீமை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அது தனி இது தனி. அதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அங்க வந்து நம்ம ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி நம்ம கிட்ட ஜாப் அப்ளை பண்ணி டெய்லி ஒர்க் பண்ணி ஒரு 20,000 சம்பளம் வாங்கினா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அந்த கிராமத்துல. அத நான் வந்து சென்னைக்கு நீங்க டெய்லி 9 to 6 ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த வாழ்வாதாரத்தை ஸ்டாப் பண்ண கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஸோ எவ்ரி ஃபவுண்டர் ஐ ஃபீல் ஷுட் ஹேவ் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. வெரி நைஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த ரெவன்யூ இதெல்லாம் பற்றி பேசினதுனால, ஸோ எப்போவுமே ஒரு பிகினராக ஒருத்தர் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ளே வருவாங்க. பட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா வந்து ஒரு மேபி அது ஒரு ஃபினான்ஷியல் மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், எனிதிங். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஸ் எப்படி வந்து என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அண்ட் எப்படி வந்து அதை சஸ்டெயின் பண்ணிட்டு ஒரு லாங் டேர்மில் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு பிகினர் என்ன பண்ணணும்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த டூல்ஸ். இப்போ மார்க்கெட்டில் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஒரு டூலுக்கு ஒரு ஆப்போசிட் இல்லை ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு டூல் கண்டிப்பாக இருக்கும். உதாரணமாக இப்போ ஜேபியர்னு ஒரு டூல் இருந்துச்சு.
அதை உடைக்க பேப்லி வந்தாங்க. ஸ்டார்டிங்லாம் சேப்பியர் நம்ம மாசம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா பேப்லின்னு வருது, எல்டிடின்னு ஒன்று வித்தாங்க, வாங்கி போட்டாச்சு. 2 எல்டிடி ஸ்டாக் பண்ணு, 3 மெயில் ஐடி போடு, அதெல்லாம் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப நம்ம வந்து எனக்கு தெரியும் ஜேபியர்ல வந்து இட்ஸ் ஜஸ்ட் கிளிக் ஆஃப் இன்டகிரேஷன், பேப்லில வெப் ஹூக் போட்டு பண்ணணும், இது எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் தான். அப்ப மார்க்கெட்ல உள்ள டூல்ஸ் ஸ்டடி பண்ணிட்டு என்னென்ன காஸ்ட் கட்டிங் தேவையோ பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இட் இஸ் ஃபேமஸ், நமக்கு அது செட் ஆகுமா? ஒரு கம்பெனி யூஸ் பண்றாங்க, காம்படிட்டர் யூஸ் பண்ணா எனக்கு யூஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்ப ஜூம் இருந்துச்சு, ஜூம் திடீர்னு நிறைய பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்து அதுல ஸ்டாக் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருந்தது. அதெல்லாம் போன அப்புறம் செஷன்ஸ் நான் ஒன்று வாங்கினேன் எல்டிடில, அந்த கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. தென் வில் ஃபிகர் அவுட் அதர் சொல்யூஷன். இப்ப நம்ம ஜூமே இல்லாம ஜி மீட்டையும் ஃபேத்தும் வச்சு எப்படி போகலாம்? இது வந்து நான் டீம் லீட்ஸ் கூட சொல்லுவேன், உங்களுக்கு அது காஸ்டிங் சின்னதா இருக்கும், என்ன ஒரு 2700 ரூபாய் கட்டுறாங்களா ஜூமுக்கு, கட்ட முடியாதான்னு தோணலாம். கண்டிப்பா முடியாது. ஏன்னா அதை எடுத்து நான் ஜிமீட் ஃப்ரீயா வருது, ஃபேத்தம் ஃப்ரீயா வருது, முடிச்சிடலாம். இது மாதிரி ஒரு டீம் எனக்கு ஒரு டூல் எடுத்துட்டு வராங்க, ஒரு டீம் ஒரு 5 டூல் எடுத்துட்டு வராங்க. என்கிட்ட 5 டீம் இருக்குன்னா இந்த எல்லா டீமோட காஸ்டிங் போட்டாலும் எனக்கு 2-3 லட்சம் போயிடுது. அதை நான் எங்கேயாவது எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நிறைய நியூ ஆண்டர்பிரனர்ஸ் என்ன பண்றாங்க, இந்த ஃபேன்சியான டூல்ஸ்லாம் கண்டிப்பா வேணும், நான் கண்டிப்பா சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருவேன், அது வந்து ஒரு ப்ரைடா பாக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, தேவைன்னா பண்ணுங்க, தேவை இல்லையா ஒரு டூலை தயவு செஞ்சு பாஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லெவலுக்கு அந்த ஒரு இது இருக்கு, கண்டிப்பா இதை பாஸ் பண்ணலாமா வேணாமா. மல்டிபிள் டூல் சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டு இருக்கனால எந்த டூலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றது கூட நம்ம ட்ராக் பண்ண முடியாது. கரெக்ட். அதனால நாங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் ஷீட்ல வந்துட்டு டூல்ஸ் போட்டிருக்கோம், மந்த் ஆன் மந்த் கரெக்டா போகுதா இல்ல அதிகமா போகுதா, அதிகமா போகுதுன்னா அடுத்த சொல்யூஷன் என்ன, இந்த மாதிரி யோசிச்சாகணும். நியூ ஆண்டர்பிரனர்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த ஃபைனான்ஸ் ஷீட்டை மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் தான். ஈவன் இந்த இ-காமர்ஸ் பிசினஸ்ல அதான் சொல்லுவேன், என்ன வரவு என்ன செலவுன்னு எழுதுங்க. ஏன்னா இ-காமர்ஸ்ல ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டம். எந்த ஆர்டருக்கு எவ்வளவு வந்துச்சுன்னா டூல்ஸ் தான் வேணும். அந்த டூல்ஸ் வாங்காம நம்ம மெயின்டைன் பண்றோம்னா அட்லீஸ்ட் நான் பிசினஸ்ல 100 ரூபாய் போட்டேன், 150 ரூபாய் வந்துச்சுன்னா அது எழுதுறதுக்கு ஒரு ஷீட் இருக்கணும். ஸோ ஃபைனான்ஸ், ஏன்னா என்னோட இனிஷியல் டேஸ் மிஸ்டேக் அதுதான், எங்கேயுமே கணக்கு எழுதல, நம்ம பாட்டுக்கு லாபம் பண்ணணும்னு சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது லாபமே பண்ணலையா அப்படின்ற மாதிரி. அதுல ரொட்டேஷன்ல வரும்போது உங்களுக்கு தெரியாது. கரெக்ட். அதுல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நான் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பார்க்கும்போது அந்த ஃபவுண்டர் சேலரிலாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ இதோட பர்சனல் நோட், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஒரு ரெவென்யூ வரதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் வந்து உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்கு எடுத்து தான் ஆகணும். நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் மொத்த அமௌண்ட்டையும் ரொட்டேஷனில் விட்டுறீங்க, அது லாபம் வருதா நஷ்டம் வருதானே தெரியாது. அண்ட் ஆல்வேஸ் வி டூ பிஸ்னஸ் ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி. நம்ம குடும்பத்தை அடுத்த லெவலில் தூக்க தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். அவங்களுக்கே எடுத்து பணம் கொடுக்கலன்னா பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆகிறது கஷ்டம். இன்னொன்று ஃபேமிலி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீ வேலைக்கே போயிருக்கலாமே, எனக்கு 10,000 கொடுத்துருப்ப, நீ பிசினஸ் பண்றேன்னு 1 ரூபாய் கூட தர மாட்டேன்னு கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் அந்த போர்ஷன், ஏன்னா இனிஷியலா நான் அந்த மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நடுவில் வந்து ரொம்ப டைட்டா போகும்போது ஃபேமிலிக்கு எடுக்காம ஒரு 1 or 2 months பண்ண, அப்போ வந்து எனக்கு செருப்படி மாதிரி இருந்துச்சு, பண்ணக்கூடாது, எதுனாலும் நம்ம பண்ணணும், ஃபேமிலிக்கு செஞ்சுட்டு தான் மற்றது பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நியூ ஆண்டர்பிரனர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாதான் அவங்களோட பிஎன்எல்ஏ ஒழுங்கா அவங்க ஒர்க் அவுட் பண்ண முடியும். ப்ராஃபிட்டா லாஸான்னு போனா தானே, ஷீட்ல இருந்தா தானே கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணும். ஓகேங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபினான்ஸ் ரெவென்யூ இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு டூல்ஸ் கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல, ஸோ இப்போ நம்ம ஒரு இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது விச் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு நான் அது மூலமா சேல் பண்ணிட்டு போறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா, இல்லை அமேசான்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றது, எது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்? என்னை பொறுத்த வரைக்கும் அமேசான் தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி கஸ்டமர் டேட்டாபேஸ் வச்சிருக்காங்க. அந்த டேட்டாபேஸ்ல நீங்க போய் ஆட்ஸ் ரன் பண்ணி ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ண போறாங்க. அவங்க ட்ரஸ்ட் எல்லாம் அமேசான் மேல. அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க. ஓன் வெப்சைட் போது நீங்க யாருன்னே தெரியாது, ட்ரஸ்ட் ஃபேக்டர் கிடையாது. எல்லாரும் சிஓடி ஆர்டர்ஸ் தான் பிளேஸ் பண்ணுவாங்க. சிஓடி பிளேஸ் பண்ண உடனே ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அண்ட் மெட்டாக்கு நம்ம நிறைய ஆட்ஸ் ரன் பண்ணும். நீங்க மெட்டால வந்து அந்த ஹூக் ஆஃப் த வீடியோ பார்க்கணும், எந்த கிரியேட்டிவ்ஸ் வேலை செய்யுதுன்னு இல்லைன்னா. ஸோ ஃபண்டிங் நிறைய தேவைப்படும். அமேசான்னா மார்க்கெட் பிளேஸ் இருக்கு, ஆல்ரெடி பல ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளும் ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறோம், ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்க. பட் அதில் வந்து ஹிடன் சார்ஜஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய கமிஷன்ஸ் போகுது, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லை, ஹிடன் சார்ஜஸ் இல்லை, டேரெக்டாகவே சார்ஜ் வாங்குறேன். ஓகே. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா, இப்போ நீங்கள் 1000 rupees ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 700 to 800 தான் பேங்க் அக்கௌண்ட்டில் வரும். ஷிப்பிங் சார்ஜ், ரெஃபரல் ஃபீ, க்ளோசிங் ஃபீஸ்ன்ட்டு நாட் ஜஸ்ட் அமேசான், எல்லா பிளாட்ஃபார்ம் வாங்குறாங்க. பட் நான் எப்பயுமே யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு வாங்குற சார்ஜ் தானே இன்னொரு ப்ராடக்ட்டுக்கும் அமேசான்ல வாங்குறாங்க. சிம்பிள். உள்ள வரது ஒருத்தர் அமேசான் உள்ள வராங்க. முக்காவாசி கம்பேரிசன் அமேசான் உள்ளதான் நடக்குது. நம்ம லிஸ்ட் பண்ற கேட்டகரியில தான் காம்படிட்டிவ் லிஸ்ட் பண்றாங்க, அவங்களுக்கும் அதே சார்ஜ் நமக்கும் அதே சார்ஜ் தான் வாங்குறாங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் அந்த பிளாட்ஃபார்ம்ல பிரைசிங்கே இருக்கு. ஓகே. அப்படி இருக்கிற பட்சத்துல
நம்ம கண்டிப்பா பண்ணலாம். இங்க மெட்டால எனக்கு தெரியும், மெட்டால காஸ்ட் பர் அக்விசிஷன் கொஞ்சம் அதிகம். ஆனா வந்து அங்க இம்பல்ஸ் பையிங்னால நமக்கு நிறைய சேல்ஸ் வர மாதிரி இருக்கும். பட் ஆர்டிஓ கொரியர் ரிட்டர்ன் சொல்லுவோம், அது அதிகம் மெட்டால. ஓகே. ஒரு ஓன் வெப்சைட் இருக்கும்போது அதுல நிறைய கொரியர் ரிட்டர்ன்ஸ் வரும். இங்க அமேசான் அதுல நிறைய அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணிட்டு எந்த லொகேஷன்ஸ்ல வந்து ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கு இதெல்லாம் அவங்க ஸ்டடி பண்றாங்க. இன்னொன்னு நம்ம என்டையராகவே யோசிச்சிங்கன்னா நிறைய விஷயம் பேக்கில் நடக்குது. அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வச்சிருக்கோம். நம்ம வச்சிருக்கிறது நம்ம படம் பார்க்கறதுக்கோ இல்லை இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம அமேசான் பிரைம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம குயிக் டெலிவரி வரும். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி அமேசான் பிரைம் கஸ்டமர்ஸ் ஃப்ரீ டெலிவரி அண்ட் ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் தான் பிளேஸ் பண்ணுவாங்க. ஓகே. இது எல்லாமே மைண்ட் செட். அதில் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, அமேசான் ஐசிஐசிஐ கார்டுன்ட்டு. இது எல்லாமே லிங்க்டு தான். நம்ம இந்த என்டையர் பிக்சரை பார்த்தா நமக்கு பிரமிப்பாக இருக்கும் சைக்கலாஜிக்கலா. ஸோ முக்காவாசி பிரைம் கஸ்டமர்ஸ் அமேசான் கார்டு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் தான் பிளேஸ் பண்றாங்க. அப்போ நமக்கு சிஓடி ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸ் கம்மியா போகுது. ஓகே. ஸோ இந்த அல்காரிதம் எல்லாம் நம்ம வெப்சைட்ல கொண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும்ல. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம மேஜரா பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்க. ஸோ ஒரு டேர்ம் யூஸ் பண்ணீங்க ஆர்டிஓன்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ ஆர்டிஓனா ரிட்டர்ன் டு ஆரிஜின் சொல்லுவோம், கொரியர் ரிட்டர்ன்ஸ். நிறைய பேர் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலாக இது வந்து ஷாப்பிஃபை வெப்சைட்டில் நம்ம வந்து ஒரு வீடியோ ரன் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட் தேவையே இருக்காது, டக்குன்னு வீடியோ பார்த்துருவாங்க, ஆசைப்பட்டு போட்டுருவாங்க, கேஷ் ஆன் டெலிவரி போடுவாங்க. நீங்கள் ஒரு 24 hours 48 hours அப்புறம் கூட அவங்க மறந்துடுவாங்க. கரெக்டாக வீட்டுக்கு வந்து டெலிவரி வந்துட்டு 1000 rupees கொடுங்கன்னா 1000 rupees அப்படின்னு, ஏன்னா உங்களுக்கு மெமரியில் இருக்காது, அது லேட் நைட் 1 மணி கூட போட்டிருக்கலாம். அப்போ அந்த ப்ராடக்ட் என்ன ஆகுதுன்னா அந்த கஸ்டமர் வேணான்னு சொல்லிடுறாரு, அந்த ப்ராடக்ட் நம்ம செல்லருக்கே திருப்பி வருது. இங்கேருந்து அந்த கஸ்டமருக்கு போகிற சார்ஜ் கஸ்டமருக்கே நீங்கள் 2 வர டபுள் சார்ஜ் சொல்லுவோம், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே ஒரு செல்லர் நாம தான் பேர் பண்ணி ஆகணும். அப்போ இந்த ஆர்டிஓன்ற சார்ஜஸ் அதிகமாக பிஸ்னஸ் நம்ம மெட்டாலையும் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணுறோம், மார்க்கெட்டிங்லையும் இல்லை கூகுள் ஆட்ஸ் யூடியூப் ஆட்ஸ் போட்டாலும் போகுது. அதை தாண்டி இந்த கொரியர் ரிட்டர்ன்ஸ் நம்ம காசு வேஸ்டா போகுது இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசனால நீங்க பாத்தீங்கன்னா அமேசான்ல இதெல்லாம் கொஞ்சம் மினிமலா இருக்கும். ஓகே. தேனோ ஏன்னா அமேசான்ல ஏன் வரும், எனக்கு ப்ராடக்ட் வேணும் தான் வரும். இம்பல்ஸ் பையிங் கிடையாது அமேசான்ல. அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரி எந்த மார்க்கெட் பிளேஸ் எடுத்தாலும் அதே மாதிரி குயிக் காமர்ஸும் அப்படிதான் இருக்கு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், குயிக்காக டேர்ன் ஓவர் ஈஸியாக பார்க்க முடியும். ப்ராஃபிட் சொல்ல வரல, ஓகே, ரெவென்யூ அட்லீஸ்ட் சீக்கிரமா வரும். ஓகே. ஸ்லோவா நீங்க பிராண்ட் பில்ட் பண்ண வெப்சைட் தேவை, அது இல்லைன்னே சொல்ல மாட்டேன்னா we will own the data only in our website. பட் அது வந்து இனிஷியலா பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேரலா நீங்க உங்க வெப்சைட் பில்ட் பண்ணிட்டு அதுல கஸ்டமர் டேட்டாஸ் பில்ட் பண்ணிட்டு லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் தி கஸ்டமர் நம்ம எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய சொல்கிறாங்க, லைக் நல்ல ப்ராடக்ட் வச்சுருக்குறாங்க, அந்த ப்ராடக்டை வந்து அவங்களும் மல்டிபிள் மார்க்கெட் பிளேசஸில் வச்சுருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெருசாக ஒன்றும் போகலமா, சுமாராக தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸாக இருக்கும், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ட்ரிங்க் இல்லாட்டி வாட் எவர் இட் இஸ். ஸோ அவங்க அந்த ப்ராடக்ட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், அமேசான் மூலமாக நிறைய சேல்ஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் அவங்க வச்சிருக்க ப்ராடக்ட் சூப்பர் ப்ராடக்ட், ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட், இட் நீட் நாட் பி நெசசிட்டி ப்ராடக்ட். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மேபி எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். இப்போ கேர்ள் சைல்டுக்கு பிடிச்ச கலர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிங்க் நார்மலி. ஓகே. ஸோ பிங்க் பேண்ட்ஸ் நிறைய பேர் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதிகமாக பார்த்ததில்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ இதுதான் வந்து நான் ரீசெண்டாக அந்த கிளாத்திங் ஒரு சப்ளையர் இருக்காரு, என்ன கிட்ஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், பிங்க் பேண்ட்ஸ்ன்ட்டு ஆர்டர் கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு விற்கவே விற்காது. மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ஸ் வில் பி பிளாக் தான். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், கேர்ள்ஸுக்கு பிங்க் பிடிக்கும், அது பார்பி அதெல்லாம் வாங்குவாங்க, ஆனால் பேண்ட் பிங்க்ல வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் பிங்க் ப்ராடக்ட் போட்டுறேன்னு வைங்க, பேண்ட் போட்டுறேன், குவாலிட்டிலாம் சூப்பரா இருக்கு, ஆனால் சர்ச்சே பண்ணலையே. ஸோ மக்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்ஸும் அப்படிதான் ஆகும். சில இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த நம்ம இளநீர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இளநீரை பாட்டிலில் போட்டு நம்ம பண்றதெல்லாம் இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்து மக்கள் ஷுட் டைஜஸ்ட் ஃபர்ஸ்ட். இப்போ எனக்கே வந்து நான் இப்போ ஒரு இளநீர் இருக்குன்னா நான் அதை ராவா குடிக்கணும்னு தான் யோசிப்பேன். எனக்கு ஏன் அந்த பாட்டிலில் போட்டு கொடுக்குறாங்க, அதை ஏன் வந்து அது மாதிரி ஒரு திணற விட்டு நம்ம ஏன் குடிக்கணும், நமக்கு தான் இயற்கையா கிடைக்குது இல்ல. பட் இதுவே ஒரு கிடைக்காத ஒரு நாடு இருக்கு, இல்ல நம்ம இந்தியாவில ஏதோ ஒரு ஸ்டேட் இருக்கு, அந்த இடத்துல இல்லப்பா அப்படின்ற பட்சத்துல ஓகே. அப்போ ப்ராடக்ட் குவாலிட்டியோட ப்ராடக்ட் தேவையா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ அந்த மக்களோட தேவையை பொறுத்து தான் நமக்கு மைண்ட் செட்டே மாறுது. எக்ஸாம்பிள் இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு அதிகமான ரோசஸ் விற்கும். இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஜெப்டோலாம் வெத்தலைலாம் கூட விற்றாங்க. ஓகே. ஸோ எந்தெந்த டைமில் என்னென்ன தேவைன்றத மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணிட்டு நம்ம லான்ச் பண்ணோம். நீங்கள் என்ன சூப்பர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு தேவையில்லைன்னா அது வேஸ்ட்.
அங்கதான் நிறைய பேர் ஃபெயில் ஆறாங்க. அதுதான் ப்ராடக்ட் செலெக்ஷன் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றோம். அதோட மார்க்கெட் எங்க சில சமயங்கள் நான் நிறைய கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது இப்போ EU மார்க்கெட்ஸ்ல அந்த ப்ராடக்ட் தேவையா இருக்கும், இந்தியால கிடையாது. ஈவன் சா ஒன் ப்ராடக்ட் ஒரு சிகரெட் மாதிரி இருக்கும், அந்த சிகரெட்ல வந்து கெடுதல்லாம் கிடையாது, நல்ல சிகரெட், ஹெர்பல் சிகரெட். அதை வந்து நீங்க என்னதான் இந்தியால பிச் பண்ணாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் மேபி டவுன் த லைன் மாறலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சிகரெட் தானே பிடிக்கிறப்பான்னு சொல்லுவோம்ல, அந்த மைண்ட் செட்ல மாத்தவன். இதுல வந்து ஆயுர்வேதம் இருக்குன்னா அதெல்லாம் கிடையாது, பிடிக்காத, அதுக்கு நீ வந்து கீரையை சாப்பிடுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுவே வந்து இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அதை வேற மாதிரி பாக்குறாங்க. ஸோ அந்த கஸ்டமர் அந்த ஐடியல் கஸ்டமர் பர்சனை நம்ம டிஃபைன் பண்ணுவோம்ல, அதை பேஸ் பண்ணி டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்து ப்ராடக்ட்டை அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் ஒரு வயசான ஒரு ஐடியா. அண்ட் இன்னொரு சில பேசிக்கான விஷயங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்தாலும் மார்க்கெட்டிங்ல கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம என்ன வச்சிருக்கோன்றத உலகத்துக்கு சொல்லிட்டே இருக்கணும், அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் சொல்லிட்டே இருக்கணும். எக்ஸாக்ட்லி. மேபி கெலாக்ஸ் வந்து பால்ல போட்டு குடிக்கணும்னு தான் இருக்கு. கெலாக்ஸ் ஆக்சுவலா வெறும் சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனா கெலாக்ஸ் நான் வந்து எப்போ ஹோட்டல்ல பார்த்தாலுமே பக்கத்துல ஒரு பால் இருக்கும். ஓகே, கெலாக்ஸ்னா பால்ல போட்டு தான் சாப்பிடணுன்றது எப்படி எனக்கு தெரியும்னா சின்ன வயசுல ஆட் பார்த்து தெரியும். அந்த யூசேஜ் ஆஃப் தி ப்ராடக்ட் நம்ம பீரியாடிக்கா சொல்லிட்டு தான் இருக்கணும் மக்கள் கிட்ட. ஓகே ஓகே. இப்போ இந்த கோச்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா லைக் மெயினாக வந்து வேல்யூ ஆட் பண்ணுங்க. எடுத்தோன்னே எல்லா ரீல்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணாதீங்க, சேல் பண்ணாதீங்க, வேல்யூ ஆட் பண்ணுங்க தான் நான் கிளைண்ட்ஸ்க்கு சொல்றது. லைக் நான் பண்ற ரீல்ஸ்லயே அதான் பண்ணுவேன். ஸோ டைரக்ட் ப்ரொமோஷன்ஸ் வந்து லைக் அவுட் ஆஃப் 4 ரீல்ஸ் போட்டால் ஒரு ரீல் ப்ரொமோட் பண்ணலாம், 3 ரீல்ஸ் வேல்யூ ஆட் பண்றது. இந்த மாதிரி இ-காமர்ஸ்ல என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம்? ஸோ இ-காமர்ஸ்ல இப்போ வீடியோஸ் போடுறீங்க, நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ வீடியோஸ் போடும்போது வேற வழியே அந்த ப்ராடக்ட் பத்தி தான் சொல்லணும். ஏன்னா வேல்யூ ஆட்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபவுண்டர் பார்த்துருக்கேன், அன்ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாமே பண்ணுவார். எனிதிங் தட் இஸ் கம்மிங் அண்டர் ப்ராசஸிங். ஆக்சுவலாக எல்லா ஃபுட்ஸுமே ப்ராசஸ் ஆகி தான் வருது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் அதில் ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணும்போது அதில் என்ன பிரச்சனை வரும்? ஐ ஃபர்காட் த பிராண்ட் நேம். ஸோ அதில் வந்து சாக்லேட்ஸ் இருக்கும். சாக்லேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்காது, கசம்சம் தான் இருக்கும். ஏன்னா அதில் அந்த கெமிக்கல் போடலை. அப்போ ஐ சி ஆல் இஸ் கண்டென்ட். ஏன்னா அவர் சொல்றது வந்து டெக்னிக்கலாக 4 வார்த்தை இருக்கும். ஓகே, அது என்ன நான் சர்ச் பண்ணுவேன், ரொம்ப லாஜிக்கலாக சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளை எஜுகேட் பண்ற விதமாக இருக்கும்போது நம்ம அந்த ப்ராடக்ட் அக்செப்ட் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நானும் யோசிச்சேன், ஆமா கரெக்ட், 5 ஸ்டார் டெய்ரி மில்க்லாம் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கே, ஏன்னா அதுக்கு தேவையான சப்ஸ்டன்ஸ் போடுறாங்க. ஸோ மேபி எஜுகேட்டிங் த கஸ்டமர் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பிராண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்றதுமே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட் வாங்கலனா கூட அதை எஜுகேட் பண்றாங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னி கூட ஏதோ ரீல் பார்த்தேன், இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ச் பத்தி பார்த்தேன். ஸோ நம்ம ப்ராடக்ட் பிச் பண்ணனாலும் ஒரு காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ல இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ச் இருக்கு. ஸோ இந்த ஸ்டார்ச்சுக்கும் நம்மளோட ஸ்டார்ச் பொட்டேட்டோல இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லும் போது ஐ கெஸ் ஈவன் நம்ம கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா ஹோட்டல் கூட அது மாதிரி நிறைய ரீல்ஸ் போட்டாரு. இந்த காஜு கத்திரிலாம் வந்து முந்திரி கிடையாது, சம்திங் லைக் தட். ஓகே, அதெல்லாம் வந்து நான் இப்போ அவர் கடையில் நான் கோயம்புத்தூருக்கு போன அன்னைக்கு சாப்பிட்ட அன்னைக்கு, ஆனால் அவர் ரீல் ஏன் பார்க்கறேன்னா அந்த எனக்கு விஷயம் பிடிச்சிருக்கு. ஸோ எஜுகேட்டிங் த கஸ்டமர் வந்து இப்போ நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்க, ஓகே. ஸோ இது ஆல்ரெடி நான் கேட்ட கொஷின் தான், பட் ஸ்டில் லைக் சின்ஸ் வி ஆர் அட் த எண்ட் ஆஃப் த எபிசோட் நான் திருப்பி இது ஒரு எம்பசைஸ் பண்ணணுன்றது, ஏன்னா இது எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆசை. ஸோ நிறைய விமென்க்கு அவங்க தே வாண்டட் டு ஸ்டார்ட் சம்திங் ஆன் தேர் ஓன். லைக் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே ஐடி ஜாப் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருது, இல்லை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே அவங்க ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாங்க அப்படின்னா லைக் அவங்களால வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு லைக் நீங்கள் லைக் இஃப் தே வாண்டட் டு பில்ட் சம்திங், நீங்கள் வந்து இப்போ வந்து யூ ஹவ் பில்ட் எவ்ரி திங் ரிமோட், அதில் நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் கேட்குறேன் லைக் எப்படி நீங்கள் அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். லைக் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே வந்து அவங்களோட பிஸ்னஸை எப்படி நெக்ஸ்ட் லெவல். ஸோ கோச்சிங்னா லைக் ஐ கேன் கைட் தெம், லைக் அவங்க எப்படி ஒரு நிஷ் கிளாரிட்டி பண்ணி அவங்களோட பேஸ்ட் ஆன் தேர் எக்ஸ்பர்டைஸ் கொண்டு வரது லைக் என்னால் சொல்ல முடியும். பட் ஒரு இ-காமர்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம்? ஸோ இல்லை, அவங்க நல்ல ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணாலே பெரிய விஷயம் தான். சூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஸோ இப்போ நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஹேர் ஆயில்ஸ் அதெல்லாம் வந்து வீட்டில் பாட்டி அரைக்கிறாங்க, இது மாதிரி நிறைய ரீல்ஸ் வரும். சில பேர் சாஃப்ட் ஆயிஸ்லாம் வீட்டில் அப்பா அம்மாலாம் தைக்கிறாங்க அப்படின்லாம் காட்டுவாங்க. எல்லாமே ஸ்டோரி டெல்லிங் தான். நீங்கள் ஒழுங்கான ஸ்டோரியை கன்வே பண்ணீங்கன்னா உங்களோட ரூரல் ஏரியாவே நீங்கள் ஒரு ஆஃபீஸே போட்டுடலாம். அப்படிதான் நிறைய பேர் பார்ப்பேன். லைக் அவங்க சோலோவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு ஆள் எடுப்பாங்க, 2 ஆள் எடுப்பாங்க, சுற்றி ஒரு 5 உமன் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் வந்து பிஸ்னஸே பில்ட் ஆகும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் என்ன ப்ராடக்ட் பண்ணுறோம், என்ன ஸ்டோரி கன்வே பண்ணுறோம், அண்ட் யார் நம்ம ரீச் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணக்கூடாது. நான் அது அப்படி தான் யோசிப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ டிமார்ட்டில் செல் பண்ணலான்னு ஒரு ஃபார்ம் இருக்கா, ஃபில் பண்ணி வைங்க, யோசிக்காதீங்க. இப்போ கிரெட்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் ஃபில் பண்ணலான்னு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபில் பண்ணி வைங்க. மிந்த்ராலலாம் நீங்கள் ப்ராடக்ட் செல் பண்ணால் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணால் அவன் ஒரு 8 months கழிச்சு கூட கால் பண்ணுவான். கால் பண்ணட்டும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாக் பண்ணாமல் இருக்கிறது தான் மேஜர் ப்ராப்ளம். ஏன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். நான் அமேசானில் மட்டும் தான் இருப்பேன், ஃப்ளிப்கார்ட்டில் இருப்பேன்றது கிடையாது. ஈவன் தோ ஐ ட்ரெயின் அபவுட் அமேசான், நான் என்ன சொல்லுன்னா ஸ்டார்டிங் அமேசான்
உள்ள வந்தது நம்ம அந்த ரெவென்யூ டேஸ்ட் பண்ணதான். டேஸ்ட் பண்ணிட்டா பிராண்ட் பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். யாரும் நமக்கு இங்க சொந்தக்காரன் கிடையாது. பிளிப்கார்ட்ல இருங்க, மொனக்கடையில போய் பேச முடியுமா? பேசுங்க. ஒரு புக்கு கடை இருக்கு, நான் புக்கு வைக்கிறேன்னா பேசிட்டு வாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருக்கு, நீங்க ஸ்நாக்ஸ் பண்றீங்களா, என் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கிறீங்களான்னு கேளுங்க. 4 கடை போங்க. அதே மாதிரி இ-காமர்ஸ்னா ஐ எம் ஹானஸ்ட்லி நாட் லைக் இ-காமர்ஸ்ல தான் பண்ணணும் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கோ, சரவணா ஸ்டோர்ஸ்ல நம்ம பொருள் விற்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம மிஸ் பண்ண போறோம். பட் அது வந்து நீங்க நாக் பண்ணும், அதுக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய சில பிராண்ட்ஸ்ல நான் பார்த்திருக்கேன், we will be only on our website, எங்கேயுமே கிடைக்காது சொல்லுவாங்க. அது ஓகேப்பா, அவங்களுக்கு மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். பட் என்னோட பர்சனல் தாட், சின்ன சின்ன மார்க்கெட் பிளேஸ் எது புதுசா வந்தாலுமே சொல்ல ஜெப்டோல போய் பாருங்க உங்க ப்ராடக்ட்ஸ் இருக்கா, அப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. எங்க ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும்னே தெரியாது. ஸோ நீங்க இ-காமர்ஸ்ல எப்படி நம்ம ஸ்டோரி கொண்டு வருது, அது ஸ்டோரியோட பார்ட் என்ன, அது தேவையா? ஸ்டோரியோட பார்ட் ரொம்பவே முக்கியம். அண்ட் கண்டிப்பா ஸ்டோரி வந்து எனக்கு ஒன்னே ஒன்று தான், பொய் சொல்லக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட்ல வரும்போது, மேபி மற்ற இண்டஸ்ட்ரியில கிடையாது, ப்ராடக்ட்ல ரொம்ப பொய் சொல்ல வச்சிருவாங்க. நான் வந்து ஒரு நாள் இப்படி இது பண்ணிட்டு இருந்தேன், அந்த காஃபியே நல்லா இல்லை, அதனால வந்து ஒரு காஃபி கடைக்கு போனேன்ட்டு, அது மாதிரி கதையெல்லாம் வேணாம். ரியலா இருக்கா சொல்லுங்க. இல்லையா அதை லாங் ரன்ல கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் ஸ்டோரி கிரியேஷன். ஆனா நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, நடந்திருக்கும் ஒரு சீக்வன்ஸ், மல்டிபிள் சீக்வன்ஸ் லைஃப் நடந்திருக்கும். உதாரணமா நான் வந்து சின்ன வயசுல வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வித்திருக்கேன் ஸ்கூல்ல. நான் இப்போ ஒருவேளை ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கேன்னா அது ஒரு என்னோட சின்ன வயசுல ஒரு பகுதியா இருக்கும். ஆனா இப்ப நான் அதை வந்து கனெக்ட் பண்றேன். சின்ன வயசுல கிராஃப்ட் பண்ணி 25 ரூபா மேக் பண்ணேன், இன்னும் நோட்ல எழுதி வச்சிருக்கேன். அதை மேக் பண்ணேன். அதுக்கப்புறம் 10th படிக்கும் போது பண்ணேன்னா இப்ப அதை எல்லா சீக்வன்ஸையும் கனெக்ட் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். சின்ன வயசுல நம்ம பொருள் வித்துருக்கோமா, அதுதான் நம்மள இங்க கூட்டு வந்திருக்கு. அதை நான் மத்தவங்க கிட்ட சொல்லும் போது ரெசனேட் ஆறாங்க. ஸோ ஸ்டோரியை வந்து பொய்யாக்க வேண்டாம். ஆனா உண்மையா நடந்த விஷயங்கள் வந்து அதை சீக்வன்ஸ் பண்றது வந்து தப்பு கிடையாது. நான் தான் சொல்றேன், நான் இப்போ ஒருவேளை இ-காமர்ஸ்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இது யார்கிட்ட சொல்ல போறது இல்லை. இ-காமர்ஸ்ல இருக்கிறதுனால நான் ப்ராடக்ட் வித்தன்றதை எல்லா இடத்துலயும் சீக்வன்ஸ் பண்றேன். ஸோ அந்த ஆத்தென்டிசிட்டி மக்கள் விரும்புறாங்க. ஓகே, நீங்க பொய் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து யூ வில் பிகம் எட் another ப்ராடக்ட். ஸோ அந்த பொய் மட்டும் சொல்லாம ஸ்டார்ட் பில்டிங் ஸ்டோரி விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இப்போ எனக்கு ஒரு புது மேனுஃபேக்சர் கிடைக்கிறவங்க, சரி அந்த ப்ராடக்ட் எடுக்கிறேன், ஓகே காம்படிஷனும் கம்மியாக இருக்குது, சர்ச்சும் அதிகமாக இருக்குது, இதை நான் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன், திடீர்னு நான் எப்படி ஒரு ஸ்டோரி அங்கே கொண்டு வரது? ஒன்றும் இல்லை, அந்த மேனுஃபேக்சர் நம்ம எப்படி ஃபிகர் அவுட் பண்ணோம், ஏன் ஃபிகர் அவுட் பண்ணோம். ஓகேங்க. ஸோ இந்த ஸ்டோரிஸ் வந்து இந்த ப்ராடக்ட் செல்லிங்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போல்லாம் எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் எடுத்தால் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிவைன் ஃபுட்ஸ் பிராண்டோட ஒர்க் பண்ணுறோம். ஸோ கிரு தான் ஃபவுண்டர், நயன்தாரா கோ ஃபவுண்டர். எனக்கு எப்போ டிவைன் ஃபுட்ஸ் ப்ராடக்ட் பார்த்தாலும் ஒரு கிரு வந்து ஒரு வீடியோ வந்து விக்னேஷ் சிவனோட ஒரு வீடியோ போட்டுருப்பாரு விவசாயிகளை ஒட்டி. நான் கிருவோட பேசும்போதெல்லாம் ஃபீல் பண்ணுறது வந்து அந்த விவசாயிகள் அந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரேன்ட்டு. ஸோ என்னை அறியாமல் அந்த ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போதும் ஆன்லைனில் நாங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போதும் அந்த ஏதோ ஒரு வார்த்தை மனசுக்குள்ள வந்து அந்த விவசாயி ஒரு இமேஜ் எனக்கு ஒன்று ஞாபகம். அவர் விவசாயியோட விக்னேஷ் சிவன் எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன அறியாமல் இதெல்லாம் நான் வந்து பிளான் பண்ணி பண்ணல, பட் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். எப்போ பாரு விவசாயின்னு ஒரு தாட் ஓடிட்டே இருக்கும். இப்போ சில பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ஃபீல்லாம் வரும். ஸோ அந்த ஃபீல் வந்து நம்மள அறியாமல் சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காருது. அதனால ஒரே ஸ்டோரியை கரெக்டான ஸ்டோரி சொன்னோன்னா மக்கள் கண்டிப்பாக ரீச் ஆகும். ஓகேங்க, வெரி நைஸ். ஸோ நிவேதா, இ-காமர்ஸில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபவுண்டேஷனாக ஒரு 3 விஷயம் 4 விஷயம்னா என்ன சொல்லுங்க? ஸோ ப்ராடக்ட்டு, ப்ரைஸிங், நல்ல இமேஜஸ், மார்க்கெட்டிங், இந்த 4 இருந்தால் போதும். they will be able to scale the business easily. ஓகேங்க, ஓகே. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இல்லைங்களா? ஆமாம், அது கண்டிப்பாக. மைண்ட் செட்லனா இ-காமர்ஸ்க்கு வராதிங்கன்னு நான் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுவேன். ஓகே, ஏன்னா இது குயிக் ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் கிடையாது. மேபி இனிஷியலாக பார்த்துருக்கலாம், அது 2015 இருந்திருக்கலாம், பட் இப்போ அது கிடையாது. ஓகே. ஸோ ஒன் லாஸ்ட் கொஷின். தேங்க்யூ ஸோ மச் நிவேதா, இவ்வளோ தூரம் பேஷண்ட்டாக ஆன்சர் பண்ணதுக்கு. ஸோ ஒன் லாஸ்ட் மெசேஜ் நீங்கள் வந்து ஸோ மெயினாக நான் இந்த வீடியோ யாருக்கு மெயினாக எடுத்துகிட்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன்னா, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அங்கே ஸ்டக்காக இருப்பாங்க. ஸோ அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா லைக் ஹவு they wanted to scale from where they are, like how they wanted to start their own business. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டு தான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா செய்வேன்னு திருந்தச்சை நல்லாவே செய்யுங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடணும்னே போடுங்க. அதில் கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க் வேணும். நான் அதை ஹார்ட் ஒர்க் அந்த கதையை நம்புற ஆள் இல்லை. ஸ்மார்ட் ஒர்க்னாலும் ஒர்க் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அந்த மைண்ட் செட் வேணும். அண்ட் குயிக்காக வந்து எதுலையுமே சக்ஸஸ் பார்க்க முடியாது. ஸோ நான் மேபி 2013 ஆரம்பித்தேன். அந்த ஸ்டெபிலிட்டிலாம் வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 7 years கண்டிப்பாக ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கும் டைம் எடுக்கும். அதை மட்டும் நம்ம ஒரு மைண்ட் செட் இருக்கணும். இன்னொன்று வந்துட்டு எவால்வ் ஆகிட்டே இருக்கும். டெக்னாலஜி எல்லாமே எவால்வ் ஆகும்போது நம்ம கூட சேர்ந்து எவால்வ் ஆகணும். நான் எவால்வ் ஆக மாட்டேன், நான் ஏஐ இப்போ வந்திருக்குன்னா இப்போ அடுத்து ஏஐக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஒன்று வரலாம், ஏஐயோட சூப்பர் ஏஐ ஏதாவது வரலாம். அப்படி இருக்கும்போது அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு மார்க்கெட் ட்ரெண்ட்ஸில் இருந்துகிட்டே இருக்கணும்.
அண்ட் மூணாவது ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் எத்திக்ஸ். அது யாரா வேணா இருக்கட்டும், பர்சனல் லைஃப்ல எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ்ன்னு வந்துச்சுன்னா அந்த எத்திக்கல் பாயிண்ட் இல்லைன்னா, ஏன்னா நம்ம ஒரு எத்திக்ஸ்ன்னு இருக்கும்போது உங்களுக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசிப்ளின் வந்துடும். டிசிப்ளின் வரும்போது அடுத்து உங்களுக்கு அந்த பஞ்சுவாலிட்டி தாண்டி எல்லாம் சொல்கிறேன், எல்லாமே ஒரு ஒரு வெண்டர் பேமெண்ட்லேருந்து எல்லாத்துலேயும் உங்களுக்கு அந்த எத்திக்ஸ் வர ஆரம்பிக்கும் போது பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்ச அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ எத்திக்ஸ் இல்லை அப்படின்னா மேபி என்னை பொறுத்த வரைக்கும் எத்திக்கல் இல்லாதவங்க பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு மாதிரி ரூடாக நினைக்கிற கேரக்டர். எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலில் பிஸ்னஸை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க், எத்திக்ஸ் அண்ட் லைஃப் லாங் லேர்னிங். கரெக்டுங்களா? அண்ட் ஐ ஹவ் ஒன் கொஸ்டின் சரண்யா. ஸோ எனக்கு அடிக்கடி இந்த தாட் தோணும் தனியாக இருக்கும் போதெல்லாம், கோச்சிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இன்னும் சஸ்டெயின் ஆகும் அடுத்த 2 வருஷம் 5 வருஷம்? கண்டிப்பாக ஆகுங்க. ஏன்னா இப்போ வந்து என்னென்னா லைக் வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட போய் தான் கற்றுக்கணும்னு இல்லை, எல்லாமே சாட் ஜிபிடி சொல்லுது, யூடியூப்பில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது, கூகுள் இருக்குது, அண்ட் வேரியஸ் ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஒருத்தர்கிட்ட போய் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஈவன் கிட்ஸுக்கு கூட வந்து ஒரு காலேஜ் போய் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டிலாம் வந்து மேபி அவங்களுக்கு ஒரு சொசைட்டியில் அவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து பழகணும், நிறைய பேர்கிட்ட பழகணும், ஒரு நெட்வொர்க்கிங்காக நான் என்னோட சைல்டு கூட நான் அப்படி தான் நான் நினைப்பேன். லைக் அவளுக்கு எப்போவுமே வந்து நீ ஸ்கூலில் முடிச்சுட்டு பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஈவன் இப்போ கூட லைக் சரி இன்டர்நேஷ்னல் போர்டில் போட்டுட்டோம், அவங்க பிஸியாக ஸ்டடீஸில் பிஸியாக இருக்காங்க. பட் நான் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து நீ படிக்கிறது வந்து லைக் ஒரு ரியல் டைமில் நீ என்ன பண்ணுறியோ, லைக் நீ வந்து காலேஜ் முடிச்சுட்டு தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லலாம் இல்லாமல் அது வரைக்கும் அந்த நீடு தேவை இல்லை, நீ அதை முடிச்சுட்டு தான் போகணுங்கிறது இல்லை அப்படின்றது. ஸோ இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு யோர் கொஸ்டின், நீங்கள் கோச்சிங் கேட்டீங்க. ஸோ கோச்சிங்கில் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னு கேட்டால் எல்லாருமே ஏன்னு போட்டு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக போயிடும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே என்ன நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து என்னுடைய மென்டார் என்ன சொல்வார் சித்தார்த்தன்னா, நெக்ஸ்ட் ஹீலிங் தான் வந்து ஹீலர்ஸ்க்கு அவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி நிறையா போயிடும், லோன்லினஸ் இந்த மாதிரி போயிடும் இந்த டெக்னாலஜியோடவே. ஸோ கோச்சிங் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு 5 years பேக் கேட்டிங்கன்னா கோச்சிங் இண்டஸ்ட்ரினா என்ன கோர்சஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி, ஸோ அதுதான் கோச்சிங் இண்டஸ்ட்ரி. இப்போ வந்து கோர்சஸ் வந்து ஒரு சைட் ப்ராடக்ட் தான். அது போய் நம்மளே வந்து நிறைய கோர்சஸ் பை பண்ணுறோம், எல்லா கோர்சஸும் நம்ம போய் எல்லாமே பார்க்கறது கிடையாது. ஸோ வந்து அது கூட வந்து நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும். ஸோ கோச்சிங் அலாங் வித் கம்யூனிட்டி, 1-to-1 சப்போர்ட்டு, ஆஃப்லைன் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ இப்படி ஒரு கோச்சிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கோச்சிங் கம்யூனிட்டி நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப ஒரு ஓல்டு மெத்தடில் நீங்கள் வெறும் கோர்சஸ் மட்டும் வச்சு அப்லோட் பண்ணிட்டு அதை செல் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து தட் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் கோச்சிங் இன் திஸ் எரா. பட் ஆனால் இதில் ஒரு கான்ட்ரான விஷயம் என்னென்னா, மெட்டா ஆட்ஸ் வந்து நிறைய கோச்சஸ்க்கு வந்து நிறைய பட்ஜெட்டை கன்சியூம் பண்ணுது. உங்களுக்கு தெரியும், அந்த காஸ்ட் ஆஃப் லீடு, காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன், இல்லை காஸ்ட் பர் புக்கிங் எல்லாமே அதிகமாகிட்டு போகுது. ஸோ வாட்ஸ் யுவர் தாட் ஹியர்? என்னை பொறுத்த வரைக்கும் மெட்டா தான் நம்மளோட மேஜர் பார்ட்னர் மாதிரி தோணுது. அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சீசனல் டைமில் கண்டிப்பாக வந்து ஷூட்டப் ஆகுறது இதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் நிவேதா. பட் மற்றபடிக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் இப்போ இந்த லாஸ்ட் தீபாவளி டைமில் நான் கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் மற்ற ஏஜென்சி ஓனர்ஸ்ட் ஆகட்டும் இல்லை மற்ற கோச்சஸ்ட்டு பேசும் பொழுதும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஷூட்டப் ஆகிடுச்சு, சிபிஎல் ஷூட்டப் ஆகிடுச்சு, இட் இஸ் கோயிங் டு 300 ஒரு காஸ்ட் பர் லீட் வந்து 300 rupees 500 rupees அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் we were able to maintain between 50 rupees to 70 rupees. ஈவன் நாங்களே கூட லாஸ்ட் இயர்லாம் வந்து இந்த இதை நாங்கள் பார்த்துருக்கோம் லைக் ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம். பட் இந்த மெட்டா கூட அவங்க என்னென்னலாம் அல்காரிதம் அப்டேட் பண்ணிட்டே வராங்களோ அவங்களோட நம்மளும் அப்டேட் பண்ணிட்டே வரும்பொழுது கண்டிப்பாக நம்மளால வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். லைக் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ப்ராட் டார்கெட்டிங் நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பண்ணுறாங்க. பட் அது ஒரு ரைட்டான வேலை பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு காஸ்ட் பர் லீட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக முடியுது. அந்த ப்ராட் டார்கெட்டிங் பண்ணும்பொழுது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் பேன் இண்டியான்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நீங்கள் பேன் இண்டியா அப்ளை பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூ நோ பீப்புள், உங்களுக்கு எங்கேருந்து அதிகமான பீப்புள் வந்திருக்காங்க, சைன் அப் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தெரியும். ஸோ நம்மளே என்ன பண்ணோம், கிளைண்ட்டுக்கு ஒரு 1 year ரன் பண்ணிட்டு இருக்க கிளைண்ட்டுக்கு எடுத்துட்டு அவருடைய பாஸ்ட் 6 months டேட்டா மட்டும் எடுத்தோம். அந்த 6 months டேட்டாவில் எங்கிருந்தெல்லாம் அதிகமான வெபினாரில் அவருக்கு சைன் அப் கிளைண்ட்டாக கன்வெர்ட் ஆனவங்க. ஸோ அவர் என்ன பேசிக்காக என்னன்னா, நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணுறீங்க, கோச்சிங் இண்டஸ்ட்ரி சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னா எடுத்தோன்னே ஹை டிக்கெட் செல் பண்ணக்கூடாது. ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணிட்டு தே ஹாவ் டு செல் அ ப்ராடக்ட். ஒரு 8,000லேருந்து 15,000குள்ள 12,000 இஸ் ஓகே. அதுக்குள்ள ஒரு 8,000 to 10,000 இஸ் ஆல்வேஸ் குட். ஸோ அந்த வேல்யூவில் நீங்கள் வந்து செல் பண்ணணும். அண்ட் அந்த கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு 100 people உள்ளே வந்தாங்க அப்படின்னா அந்த 100 peopleல ஒரு 10% கன்வர்ஷன் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 lakhs ப்ராடக்ட் 3 lakhs ப்ராடக்ட் ஈஸியாக செல் பண்ணலாம்.
ஸோ தட்ஸ் ஹவு கோச்சிங் இண்டஸ்ட்ரி எவால்வ்ஸ். ஸோ அதில் நீங்கள் L1 பீப்புளே யூ ஹேவ் டு பிரிங் இன் மோர் L1 பீப்புள். ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து கோச்சிங் இண்டஸ்ட்ரி வில் சர்வைவ். ஸோ அண்ட் கமிங் பேக் டு திஸ் கொஷின், ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூ ரூல்ஸ் அப்ளை பண்ணணும் மெட்டா ஆட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மெட்டா ஆட்ஸ். அதில் என்ன பண்ணோம், ப்ராட் டார்கெட்டிங் பேன் இண்டியா பண்ணிட்டு எங்கெல்லாம் அவருக்கு அதிகமான சேல்ஸ் நடந்ததோ அந்த இடத்துக்குலாம் வந்து பிட்டிங் ஜாஸ்தியாக பண்ணுற ஒரு ஆப்ஷன் மெட்டால இருக்கு. ஸோ வேல்யூ ரூல்ஸ் வந்து நாங்கள் வந்து +30% +50% பேஸ்ட் ஆன் த டேட்டா பார்த்துட்டு நாங்கள் பண்ணோம். எங்கெல்லாம் கம்மியாக வருதோ அங்கே -10% அப்படியெல்லாம் கூட பண்ணோம். ஸோ அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து சீக்கிரமாக ஆட் ஃபேட்டிக் ஆகி லைக் 3 வீக்ஸ் ஒன்ஸ் 2 வீக்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்த கிரியேட்டிவ் லாஸ்ட் 3 மந்த்ஸாக போயிட்டு இருக்கு. இன்னும் ஆட் ஃபேட்டிக் கூட ஆகலை. அண்ட் ஆட் ஃபேட்டிக்கும் ஆகலை, ஃப்ரீக்வன்சி அது ஹிட் ஆகலை. அண்ட் இட் ஹஸ் brought in வெரி குட் கன்வர்ஷன்ஸ், வெரி குட் லீட்ஸ். அண்ட் அவரால் இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸில் பார்க்குறோம் லைக் ரொம்ப நல்ல கன்வர்ஷன்ஸ், நிறைய கன்வர்ஷன்ஸ் நடக்குது. ஸோ ரீசன் என்னன்னு நாங்கள் திரும்பி எல்லாம் பார்க்கும்பொழுது வந்து அதில் இன்னும் பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு L1 பீப்புள் உள்ளே வந்தோன்னா அதில் ஒரு சர்வே ஃபார்ம் கலெக்ட் பண்ணுவோம். அந்த டேட்டாலாம் எடுத்து அவங்க என்ன பேசியிருக்காங்களோ அந்த ஃப்ரேஸே எடுத்து மெட்டா ஆட்ஸில் வந்து நம்ம பேசுறது, அந்த பெயின் பாயிண்டே வச்சு பேசுறது. ஸோ சர்வே ஃபார்ம்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சே ChatGPT யூஸ் பண்ணி ரீல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ரீல்ஸ் கிரியேட் பண்ணி அது ரொம்ப ரெசனேட் ஆகும் பொழுதும் அண்ட் டெக்னிக்கலி இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணும் பொழுதும் வந்து நம்மளோட காஸ்ட் பெர் லீடை கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னா வந்து வாட் ஐம் சேயிங் இஸ், யாரெல்லாம் யூடியூப்ல லாங் ஃபார்ம் வீடியோஸும் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட காஸ்ட் பெர் லீட் கண்ட்ரோல் ஆகி வருது. ஸோ இந்த மெட்டாக்கு நம்ம அப்டேட் ஆகிட்டே இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டா வந்து ஆண்ட்ரோமெடா அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கிரியேட்டிவ் டைவர்சிஃபிகேஷன் முதல்ல மாதிரி கிடையாது. முதல்ல வந்து ஒரு 1000 rupees ஆட் பட்ஜெட்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிரியேட்டிவ்ஸ் லிமிட்டடாக போடுவோம். இப்போ அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் த பட்ஜெட் நம்ம எவ்வளோ ஆட் பட்ஜெட் வேணும், ஐ மீன் எவ்வளோ கிரியேட்டிவ்ஸ் வேணாலும் நம்ம வந்து மேக்ஸிமம் போட்டுக்கலாம். ஈவன் இப்போ ரீசெண்டாக அவருடைய ஆட் பட்ஜெட் பர் டேவே வந்து இட்ஸ் குட் திங். அண்ட் ஆல்சோ நாங்களும் வந்து கிரியேட்டிவ்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கிரியேட்டிவ்ஸ் முதல்ல அவருடைய ஆட் பட்ஜெட்டுக்கு வந்து இப்போ டேக்கு வந்து ஒரு 5 to 6 கிரியேட்டிவ்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும்னா இப்போ வந்து 10 to 15 கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணால் அது நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் த அப்டேட் என்னெல்லாம் மெட்டா கொண்டு வராங்களோ அதில் அப்டேட்டடாக நம்ம இருந்துகிட்டே இருக்கும்பொழுது கண்டிப்பாக டெஃபினட்டாக வில் பி ஏபிள் டு சஸ்டெயின். அந்த சீசனல் டைமில் பீக் ஆகுறது நார்மல், பட் அது கூட கண்ட்ரோலாக இருந்தது நாங்கள் ஒரு ஆச்சரியமாக தான் பார்த்தோம். ஓகே, நைஸ். தேங்க்யூ ஸோ மச் நிவேதா, கிரேட்ஃபுல் டு ஹேவ் யூ. கேட்ட உடனேயும் நீங்கள் ஓகே பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சரண்யா ஃபார் இன்வைட்டிங். தேங்க்யூ ஸோ மச்.